ஆயுதத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. கருப்பு பண மீட்பு பள்ளி கல்லூரி படிக்கிற காலத்திலிருந்து அரசியல் தலைவர்கள், ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க, எதிர்கட்சியில் இருக்கிறவங்க பிரயோகம் செய்யக்கூடிய ஒரு வாசகம். ஆனால் இன்னி வரைக்கும் மீட்போம், மீட்டுக் கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிற அளவுல தான் இருக்கிறது. எதிர்கட்சிகள் வெளிநாட்டிலிருந்து கருப்பு பணம் ஏன் இன்னும் வரல, அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது என்று கேட்பதும், மீட்கிறோம், மீட்டுக் கொண்டே இருக்கின்றோம், இன்னும் சில நாட்கள்ல வந்துவிடும், இந்த ட்ரீட்டி, இந்த ஒப்பந்தம் தடையாக இருக்கிறது என்று ஆளும் கட்சி அதற்கு விளக்கம் கொடுப்பதும், ஆட்சிகள் மாறினாலும் இந்த காட்சிகள் மட்டும் மாறாமலேயே தொடர்கிறது. 100 நாட்கள்ல கருப்பு பணத்தை மீட்போம். யூபிஏ அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம் இதை செய்ய தவறிவிட்டது. நரேந்திர மோடி பிரதமரானவுடன் அவர் கவனம் செலுத்த இருக்கக்கூடிய முதல் முக்கிய விஷயம் கருப்பு பண மீட்பு தான். அதுவும் 100 நாட்கள்ல செய்வோம் என்று சொன்னது பாரதிய ஜனதா. ஆட்சிக்கு வந்தது 100 நாட்கள்லாம் தாண்டியாச்சு, ஆனா கருப்பு பணம் மீட்கப்படல. இது சார்ந்த குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது, இது சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை என்றாலும் கூட அவர்கள் சொன்ன இலக்கை செய்யவில்லை. இது சார்ந்த அரசியல் கேள்விகளை சோனியா காந்தி கேட்டார், ஏன் இன்னும் மீட்கல என்று. இது சார்ந்த வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. பாரதிய ஜனதா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது என்ன விளக்கம் கொடுத்ததோ, இந்த ட்ரீட்டி, இந்த ஒப்பந்தம், இதை வெளியிடுவதற்கு, இந்த பெயர்களை எல்லாம் வெளியிடுவதற்கு தடையாக இருந்தது என்று காங்கிரஸ் என்ன விளக்கத்தை கொடுத்ததோ அதே விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. இதை தாண்டி கருப்பு பணம் சார்ந்த மேலும் பல அரசியல் விவாதங்களும் எழுந்திருக்கின்றன. காங்கிரஸை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் அந்த பட்டியல்ல, கருப்பு பணம் வைத்திருப்பவர்களுடைய பட்டியல்ல இடம்பெற்றிருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதை மறுப்பதற்கு இல்லை என்று அருண் ஜேட்லி சொல்கிறார். மிரட்டுகிறீர்களா, பிளாக் மணியை வைத்து பிளாக்மெயில் செய்கிறீர்களா என்று காங்கிரஸ் கொந்தளிக்கிறது. மீண்டும் கருப்பு பணம் சார்ந்த விவாதம் மீண்டும் பெரும் விவாதமாக எழுந்திருக்கிறது. ஆட்சி மாறி காட்சி மாறலையா, இல்ல வேகமாக கருப்பு பண மீட்பு என்பது நல்ல சரியான திசையில் தான் நடந்து வருகிறதா? மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்க இதைத்தான் விரிவாக இந்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை முதலில் கொடுக்கிறார் எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் லோகநாத். வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களின் கருப்பு பணத்தை மீண்டும் நாட்டிற்கு கொண்டு வருவதுதான் தங்களது பிரதான கடமை என பாரதிய ஜனதா கட்சியானது கடந்த பொது தேர்தலின் பொழுது நாட்டு மக்களுக்கு ஒரு வாக்குறுதியாக அளித்திருந்தது. அந்த வாக்குறுதி உண்மை என்று நம்பும் வகையில்தான் மத்தியில் பாஜக தலைமையிலான அரசு பொறுப்பேற்றவுடன் நடைபெற்ற பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான முதல் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களின் கருப்பு பணம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி MP ஷா தலைமையிலான ஒரு குழு ஒன்றை அமைப்பதற்கு அந்த மத்திய அமைச்சரவையானது ஒரு ஒப்புதலை வழங்கியிருந்தது. ஆனால் அதற்கு பின்பாக உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு விசாரணையானது நடைபெற்ற பொழுது கருப்பு பண விவகாரத்தில் மத்திய அரசு விரைந்து செயல்பட்டு வருவதாகவும், இது தொடர்பாக நியமிக்கப்பட்டுள்ள MP ஷா தலைமையிலான குழுவானது முறைப்படியான விசாரணையை நடத்தி வருவதாகவும் ஒரு பேரளவிலான பதிலை மட்டுமே அளித்திருந்தது. இந்த ஒரு சூழலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களின் கருப்பு பண பட்டியல் தொடர்பான அந்த பட்டியலை வெளியிடும் பட்சத்தில் அது நிச்சயமாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரும் பின்னடைவையும் தலைக்குனிவையும் ஏற்படுத்தும் என்ற ஒரு பதில் ஒன்றை அளித்திருந்தார். ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சியானது இதுநாள் வரை கருப்பு பண பட்டியலை மத்திய அரசானது வெளியிடாததற்கு காரணம் என்ன என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த கருப்பு பண பட்டியல் வெளியிடும் பட்சத்தில் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரிந்த சில தொழிலதிபர்களும் சிக்குவார்களோ என்ற அச்சத்தில் தான் பாஜக தலைமையிலான மத்திய அரசானது இதுவரை அந்த பட்டியலை வெளியிடாமல் தயக்கம் காட்டி வருவதாகவும் தற்பொழுது அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய அரசானது காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றும் நோக்கில் செயல்படுகிறதா, அல்லது ஒருவேளை இந்த பட்டியல் வெளியிடும் பட்சத்தில் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரிந்த சில தொழிலதிபர்களின் பெயர் இடம்பெற்றிருக்கிறதா என்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகமானது சாமானிய மக்களுக்கு எழுந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே கருப்பு பண விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் கட்சி கடைபிடித்த அதே மெத்தன போக்கை இந்த அரசும் கடைபிடிக்கப் போகிறதா, அல்லது விரைவாக அந்த கருப்பு பண பட்டியலை, அந்த கருப்பு பணத்தை பதிக்குள்ள இந்தியர்களின் பெயரை வெளியிட்டு பாரதிய ஜனதா கட்சி கூறியது போல அந்த கருப்பு பணம் அனைத்தையும் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டு வரப் போகிறதா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அலட்சியம் காட்டுவது யார், அக்கறை காட்டுவது யார், செய்தது என்ன, செய்ய தவறியது என்ன,
பொறுப்பு யார், காரணம் யார், பல கேள்விகள் எழுந்திருக்க இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு கோபண்ணா அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல பொருளாதார வல்லுநர் டாக்டர் வெங்கடேஷ் ஆத்ரே அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அது மட்டுமல்லாது பாரதிய ஜனதாவுடைய மாநில பொதுச் செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். காங்கிரஸ் செய்தது என்ன, செய்ய தவறியது என்ன, பிஜேபி சொன்னது என்ன, சொன்னதைத்தான் செய்கிறார்களா, காங்கிரஸ் வழியில் தான் பிஜேபியா? திரு கோபண்ணாவும் வானதி அவர்களும் பதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. பிஃபோர் ஆல் தட், இந்த கருப்பு பண எக்கானமி இது சார்ந்து சாமானியர்களுக்கு நிறைய கேள்வி எழுந்திருக்கிறது. ஒரு செய்தி படிச்சேன், இந்திய பட்ஜெட் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதோ அந்த அளவுக்கு கருப்பு பண பொருளாதாரம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமானது. கருப்பு பணம் மீட்பு அப்படிங்கிறது இந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் அப்படின்னு. இந்த ஒரு கருப்பு பணம் பதுக்கப்படுவது எப்படி, அந்த பணம் கருப்பு பணமாவது எப்படி, லிச்சன்ஸ்டைனுக்கு வெளிநாடுகள்ல வங்கிகளுக்கு போவது எப்படி, செய்திகள் வருவது போல இந்திய பட்ஜெட்டை விட பிரம்மாண்டமானதா, இந்த அடிப்படைகளை முதல்ல டாக்டர் ஆத்ரேயா மூலமாக இந்த பொருளாதார அடிப்படைகளை மீண்டும் ஒரு முறை மக்களுக்கு சொல்லிட்டு பிறகு வாதத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன். மத்திய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையில வைக்கப்படுகின்ற மொத்த செலவு என்பது தேச உற்பத்தியில ஒரு 1/7 பங்கு தான், 14% தான். பல இடங்கள்ல கருப்பு பணம் பற்றிய மதிப்பீடுகளை செய்யும் பொழுது அது மொத்த ஜிடிபியில பாதியாக இருக்கும் என்று சொல்லப்படுது, 70% சொல்லப்படுது, 20% சொல்லப்படுது. அவரவர்கள் அவருடைய கற்பனையிலிருந்தோ அல்லது கருத்திலிருந்தோ ஒரு மதிப்பீட்டை சொல்கிறார்கள். பிரச்சனை என்னன்னா, இன்றைக்கு விவாதம் முழுக்க வெளிநாடுகளில் சேர்க்கப்பட்டிருக்கின்ற பணம் என்று ஒரு போக்கஸ் ஆயிருக்கு. பட் கருப்பு பணம் வெளிநாடு ஜெனரேட் ஆகலையா, இங்க என்ன ஜெனரேட் ஆகுது? அப்ப இங்கு நம்ம நாட்டில் எதை கருப்பு பணம் சொல்றோம், வரையறை என்ன என்ற ஒரு கேள்வி வருது. பொதுவாக கணக்கில் வராத, கணக்கு கொடுக்கப்படாத, உரிய வரி செலுத்தப்படாத வருமானங்கள், பணங்கள், இவற்றின் குவிப்பு ஒட்டுமொத்தமாக கருப்பு பணம் என்று வைத்துக்கொள்ள வச்சுங்க. நமக்கு ஒரு நாள் தெரியும், ஒரு விஷயம் தெரியும், எல்லா சாதாரண மக்களுக்கு, மிடில் கிளாஸ் மக்களுக்கு தெரியும். ஒரு வீடு அல்லது ஒரு நிலம் பதிவு பண்ணும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள், அங்கேயே கைட்லைன் வேல்யூ என்ன, நீங்க என்ன கொடுக்குறீங்க, என்ன கேஷா கொடுக்குறீங்க, என்ன செக்கா கொடுக்குறீங்க என்று பல கேள்விகள் எழுப்பப்படுது. அப்போ நம்முடைய பொருளாதாரத்தில் தினசரி கருப்பு பணம் ஜெனரேட் ஆகிட்டே இருக்கு. ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இல்ல வரி விகிதம் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனாலதான் வரி ஏய்ப்பு நடக்குது, அதனாலதான் பருப்பு உருவாகுதுன்னு 70களில் சொன்னாங்க. இன்றைக்கு வரி விகிதங்கள் பெருமளவுக்கு குறைக்கப்பட்டு விட்டன. பிளாட்டா 30% என்பதுதான் 1 கோடி வருமானம் பெறுவனுக்கும் சரி, 1000 கோடி வருமானம் பெறுவனுக்கும் ஒரே ரேட்டு தான். இன்னைக்கு வருமான வரி விகிதத்தை குற்றம் சொல்ல முடியாது. அப்ப இன்றும் தொடர்ந்து கருப்பு பணம் ஜெனரேட் ஆகுது, வரி ஏய்ப்பு நடக்குது என்பதை நாம் சொல்லவில்லை. அரசாங்கமே கொடுபடா வரி இவ்வளவு இருக்கு என்று அவ்வப்போது பார்லிமெண்ட்ல சொல்றாங்க, அமைச்சர்கள் சொல்றாங்க. அப்படி சொல்வது மட்டுமல்ல, ஒரு நினைவிற்கு எனக்கு ஒரு 2 ஆண்டுகள் முன்பாக இவ்வளவு வரி ஏய்ப்பு, வரி கொடாத வரி இருக்கு, ஆனா இதுல இவ்வளவுதான் எங்களால் வசூல் பண்ண முடியும் நினைக்கிறோம் என்று கூட ஒரு அமைச்சர் சொல்றாரு. அப்படின்னா இந்த பணம் சும்மா இருக்கா, ஏதோ புறையில வச்சிருக்காங்களா, பழைய காலம் மாதிரி இல்ல. நீங்க கருப்பு பணம்னு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப ஆக்டிவா பொருளாதாரத்தை சுழன்று கொண்டிருக்கிறது. ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ல இருக்கலாம், வேறு ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்ஸ்ல இருக்கலாம், ஏராளமா. இன்னொன்னு, இன்றைக்கு இந்த பிரச்சனையுடைய பரிமாணங்கள் என்ன, அதுக்குள்ள நம்ம அடுத்த கூட போகலாம். பட் வெளிநாடுகளோடு செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் ஒன்று காரணம் முன்வைக்கப்படுது. அதை பற்றி சுப்ரீம் கோர்ட் கருத்து சொல்லிட்டு ஏற்கனவே 2011 அது இன்றைக்கு விவாதத்திலே வரல, மீடியாலையும் ஊடகத்திலையும் எடுத்து போடல. அப்பவே சுப்ரீம் கோர்ட் இந்த வாதத்தை நிராகரிச்சிருக்குது. discuss that in detail. So the point is, black money is being constantly generated in the economy. வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய பணத்தை தாண்டி உள்நாட்டிலும் பெருமளவுக்கு ஜெனரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சாபக்கேடா வெளிநாடுகள்ல லிச்சன்ஸ்டைன்ல இருக்கிற பணம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே போல இங்க ஜெனரேட் ஆகிற பிளாக் மணியும் கூட ஒரு பெரிய சவாலாகவும் ஒரு சாபக்கேடாகவும் போயிருக்கு. நான் விரிவா வரேன். நான் வானதி அவர்கள்ட்ட முதற்கட்ட கேள்வியை கேட்க இருக்கின்றேன். நீங்க காங்கிரஸ் நோக்கி பல கேள்விகளை கேட்கறீங்க. உங்களை காங்கிரஸ் சேர்ந்த ஒரு அமைச்சர் இருக்காரா அப்படின்னு கேட்டா இருக்கலாம் அப்படின்னு ஒரு சமிஞ்ஞை கொடுக்கிறார் அருண் ஜேட்லி. என்னுடைய கேள்வி, 100 நாட்களுக்குள் கருப்பு பணத்தை மீட்போம் அப்படின்னு யாரும் கேட்கல. நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னீங்க. இந்த இலக்கை யாரும் நிர்ணயிக்கல, நீங்க நிர்ணயித்த இலக்கு. இது பேர் வெளியிடுறத பத்தி இல்ல, இந்த ஒப்பந்தங்களை பத்தினது இல்ல, அதை பத்தி எல்லாம் பேச்சே வரல. 100 நாட்களுக்குள் வெளிநாடுகள்ல புழங்கக்கூடிய வெளிநாடு வங்கிகள்ல இருக்கக்கூடிய பணத்தை மீட்போம் என்று இந்த நாட்டுக்கு உத்தரவாதம் கொடுத்து ஆட்சிக்கு வந்தவர்கள் நீங்கள். எவ்வளவு பணத்தை மீட்டிருக்கிறீர்கள்? நாட்டு மக்கள் எல்லாம் பணக்காரர்கள்லாம் ஒருடைய இது வங்கி கணக்கு 15 லட்சம் வரும். சொன்னது ஒண்ணு, செய்தது இன்னொன்று. இந்த பதில் நேரடியா எத்தனை பணம் எத்தனை அக்கௌண்ட்ல வந்திருக்கு அப்படிங்கறதுக்கு முன்னாடி
என்னென்னவெல்லாம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்கு இல்லையா? அதாவது அரசாங்கம் பொறுப்பேற்ற உடனாக முதல் மத்திய மந்திரி சபை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முதல் முடிவு கருப்பு பண மீட்பு. அதற்காக உரிமையும் உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு வாய்ப்பு தரேன். அதனால இதெல்லாம் செய்வோம், நாங்க எஸ்ஐடி அமைப்போம், இவ்வளவு நாட்குள்ள இதெல்லாம் அமைப்போம், இந்த ஷா தலைமையில இந்த குழு அமைப்போம், இதெல்லாம் நீங்க மக்களுக்கு வாக்குறுதியா கொடுக்கல. நீங்க கொடுத்த வாக்குறுதி எந்த பணம் வெளிநாடுகள்ல கருப்பு பணமா இருக்கோ அதை நீங்களே இலக்கு நிர்ணயித்து 100 நாட்களுக்குள் மீட்போம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க. அதுக்கு பாராட்டுகள் கிடைத்திருக்குங்கிறது மாற்று கருத்து இல்ல. ஆனா நீங்க கொடுத்த அந்த இலக்கு இட் இஸ் a mere rhetoric என்பதை ஏற்றுப்பீங்களா? இல்ல, நான் இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக இந்த 100 நாட்களுக்குள்ளாக அப்படின்னு சொல்லிட்டு மீட்டு தருவதற்கான முயற்சிகளை எடுப்போம் அப்படிங்கிறது மேனிபெஸ்டோ. முயற்சின்னு சொல்லல, மீட்போம் அப்படிங்கிறது. மீட்போம், எஸ். ரெண்டாவது, இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வெற்றிகரமாக ஒவ்வொரு நிலையா முன்னேறி கொண்டு வந்திருக்கிறது மோடி அரசாங்கம். அதனால நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க எவ்வளவு கொண்டு வந்தீங்கன்னு கணக்கேற்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அத்தனை அதிகரிச்சிருக்கோம். முதல்ல இதை செய்வோம், எஸ்ஐடி அமைப்போம், இதெல்லாம் ஏன் தேர்தல் பிரச்சாரங்கள்ல சொல்ல, அறிக்கையில சொல்ல, உங்க அறிக்கையில ஏன் அந்த 100 நாளையும் 150 நாளையும் மட்டும் தேர்தல் அறிக்கையில நீங்க எப்பவுமே ஒன்லி நம்மளோட இலட்சியங்கள் சொல்லுவோமே தவிர என்னென்னவெல்லாம் வழிமுறைகள் அப்படிங்கறதுல அதுல வேண்டியது இல்ல. இன்னொன்னு அந்த லட்சியத்தை நிறைவேற்றி காட்டுறதுக்கான பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை நோக்கி நாங்க சென்று கொண்டிருக்கிறோம். இதுல எந்த விதமான நாங்க செயல்படாம இருக்கிறோம் இல்ல நீங்க சொன்னதை மறந்துட்டீங்க இல்லையே. சுப்ரீம் கோர்ட் 2011 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 3 வருஷ காலம் எதுவுமே செய்யாமல் இருந்தது காங்கிரஸ் கட்சி. ஆனா மோடி அரசாங்கம் வந்த உடனே போட்ட முதல் ஆர்டர் என்ன? எஸ்ஐடில எம்பி ஷா தலைமையில அந்த கமிட்டி போட்டாச்சு. 28 உச்ச நீதிமன்றம் அமைக்கணும்னு சொன்ன பிறகு உச்ச நீதிமன்றம் சொன்னதின் ஊடாக அது செய்தாக வேண்டிய கட்டாயம், அது உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவு. இதோ நாங்களே யோசிச்சு நாங்களே இதை செய்யணும் நினைச்சு செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்வது எத்தனை ஆர்டர் இதே எஸ்ஐடி ஆர்டர் சுப்ரீம் கோர்ட்ல 3 வருஷ காலமா தூங்கிட்டு இருந்தது. காங்கிரஸ் கட்சி எதுவுமே செய்யல. மத்திய அரசாங்கம் ரிவ்யூ போட்டாங்க, எஸ்ஐடி போட்டதை ரத்து செய்யணும்னு கேட்டாங்க. ஆனா காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு வந்திருந்தாலும் எஸ்ஐடி அமைக்க வேண்டியது கட்டாயம். கட்டாயம் இல்லன்னு சொல்லல. ஆனா அதை செய்வதற்கான முயற்சி அரசாங்கம் தானே செஞ்சாகணும். அந்த முயற்சியை நாங்க தானே பண்ணி இருக்கிறோம். 28 இல்லைங்க, 28 இன்ட்ரீம் ரிப்போர்ட் கோர்ட்ல கொடுத்தாச்சு, எஸ்ஐடியோட ரிப்போர்ட். அதுக்கப்புறம் நவம்பர்ல கேஸ் அட்ஜன் ஆயிருக்கு. நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல அனுமதிப்பீங்களா? 18ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வந்திருக்கு. நீங்க யூபிஏ மாதிரியே பதில் சொல்றீங்கன்னு எல்லாரும் சொல்றீங்க. 18ஆம் தேதி கேஸ் தானா வரல. யூனியன் ஆஃப் இந்தியா has filed a petition for 3 clarification. என்னென்னவெல்லாம் கேட்டிருக்காங்க? நீங்க சுப்ரீம் கோர்ட்ல ஒரு குழு ஒண்ணு அமைச்சிருக்கீங்க. அதுல எங்களுக்கு யூனியன் ஆஃப் இந்தியா மேல ப்ரொசீட் பண்றதுக்கு எங்களுக்கு 3 விஷயத்துல கிளாரிபிகேஷன் வேணும்னு கேட்டு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு மத்திய அரசாங்கம் தானாக முன் எங்களுக்கு கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வரதுல ஒரு சில சட்ட சிக்கல்கள் இருக்கு, நீங்க இதுக்கு எங்களை வழிகாட்டுங்கன்னு கேட்கறது முயற்சியா இல்ல தூங்கிட்டு இருக்கிறதா? நியாயமான கேள்வி இல்லையா திரு கோபண்ணா? இந்த ஒரு கேள்வியை வானதி ஸ்ரீனிவாசனும் அரசாங்கமும் மட்டும் எழுப்பல. சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு போகும்போது இன்னைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்கக்கூடிய தத்து அவர்களே we are happy about the progress. இந்த எஸ்ஐடி உடைய progress, இந்த அரசாங்கம் அமைத்திருக்கக்கூடிய இந்த எஸ்ஐடி progressல we are happy என்று அது போகக்கூடிய வேகத்துக்கு மகிழ்ச்சி தெரிவித்தது. இல்ல மே 1ஆம் தேதி 2014 உச்சநீதிமன்றம் எஸ்ஐடி அமைக்க சொல்லுது. அப்போ எந்த ஆட்சி அமைக்கல. தேர்தல் தீர்ப்பு வருவதற்கு முன்பாக ஆட்சியில நரேந்திர மோடி வந்த பிறகு முதல் நடவடிக்கையாக எஸ்ஐடி அமைக்கிறார். அதற்கு பிறகு இவங்க தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாங்க, 100 நாட்களுக்குள்ளாக கருப்பு பணத்தை மீட்போம். அப்படி மீட்கப்பட்ட கருப்பு பணத்தை ஒவ்வொரு குடிமகனுக்கும் 15 லட்சம் ரூபாய் அவர்கள் வங்கி கணக்கில் சேரும். எனக்கு என்னன்னா, தயவுசெய்து வானதி சீனிவாசன் அவர்கள் அந்த அகில இந்திய தலைமைகிட்ட சொல்லி, ராஜ்நாத் சிங் கிட்ட சொல்லி, நரேந்திர மோடி கிட்ட சொல்லி, நீங்க நானு இதை பாக்குற பல வியூவர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு 15 லட்சம் ரூபாய் என்னைக்கு வரப்போகுது ஆவலோடு நான் காத்துக்கிட்டு இருக்கோம். மக்கள் கிட்ட நீங்க நான் என்ன சொல்றேன், நான் பேசும்போது அந்த 15 லட்சம் ரூபாய் எங்க பாக்கெட்டுக்கு வரட்டும், அதை நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்.
அதற்கு மாறாக அருண்ஜேட்லி என்ன புதுசா ஒரு கதை சொல்றாரு. நாங்க விட்டுருங்க, அது பழச பேசி புரோஜனம் பழசு அவ்வளவு எளிமையா நம்ம விட்டுற முடியல. நீங்க ஒரு இலக்கை குடியரசுத் தலைவர் உரையில இதே போல அவங்க 100 நாள் என்ன வச்சாங்களோ அதே போல ஆட்சிக்கு வந்த பிறகு குடியரசுத் தலைவர் உரையில காங்கிரஸ் அரசாங்கம் சொன்னது இதே 100 நாட்கள்ல கருப்பு பணத்தை கொண்டு வந்துருவோம். செய்யாத போது இந்த கேள்வியை கேட்கறதுக்கான தார்மீக உரிமை நான் சொல்றேன். நாங்கள் ஆட்சியில் இருந்த போது எடுத்த நடவடிக்கைகள், அதற்காக ஒயிட் பேப்பரை பிரணாப் முகர்ஜி அவர்கள் 2013 வெளியிட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க எடுத்த நடவடிக்கைகள் தெரியும். அடுத்தது நான் சொல்றேன், நாங்க பேச விடுங்க, நான் பேசின பிறகு நீங்க பேசுங்க. அதெல்லாம் நான் பேசுறேன், அப்புறம் பதில் சொல்லுங்க. அதாவது இவங்க என்ன, அருண்ஜேட்லி என்ன சொல்றாரு, சுப்ரீம் கோர்ட்ல யூ டர்ன் அந்தர் பெல்ட்டி ஆகாச பெல்ட்டி அடிச்சாங்க. என்ன சொன்னாங்க, ஏற்கனவே நாங்கள் எந்த காரணத்தை சொன்னோமோ அதே காரணத்தை தான் அட்டர்னி ஜெனரல் அபிடவிட்டா தாக்கல் பண்ணியிருக்கார். என்ன சொல்றாரு, இந்த டைரக்ட் அதாவது டைரக்ட் டாக்ஸேஷன் டபுள் டாக்ஸேஷன் அக்ரிமெண்ட் இருக்க, அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் டிடிஏ, அது இருக்கிற காரணத்தினாலே இந்த டிஸ்க்ளோசர் ஆஃப் நேம்ஸ் எங்களால் பண்ண முடியல. அதனால 2011 ஜூலைல போட்ட சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை நீங்க மாடிஃபை பண்ணுங்கன்னு போட்டு ஒரு அந்தர் பெல்ட்டி அடிச்சாங்க. நீங்க இது கேட்ட 1995 காங்கிரஸ் ஆட்சியில தான் இந்த டிடிஏ அக்ரிமெண்ட் போட்டேன்னு சொல்றீங்களே. நான் கேட்கிறேன், நீங்க ஆட்சி காலத்தில் 98 இருந்து 2004 வரைக்கும் 17 அதாவது டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் நீங்க 17 நாடுகளோடு போட்டிருக்கீங்க. அந்த அக்ரிமெண்ட்ல இந்த கான்பிடென்ஷியலிட்டி கிளாஸ நீங்கள் எங்கேயாவது நீக்கினீங்களா? நாங்க போட்ட அதே நீங்க போட்டிருக்கீங்க. மிக முக்கியமான கேள்வி, அந்தர் பெல்ட்டி அடிப்பது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதை தாண்டி காங்கிரஸை பாஜக அரசாங்கம் மிரட்டுகிறது என்று காங்கிரஸ் சொல்கிறது. காங்கிரஸை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சருடைய பெயரும் அந்த பட்டியலில் இருக்கிறது என்று ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. மிரட்டப்படுகிறதா காங்கிரஸ்? ஏன் பயப்படணும்? மடியில கனம் இல்லைன்னா வழியில பயமே. முந்தைய அரசும் இந்த அரசும் கொடுக்கக்கூடிய விளக்கம் ஒரு சீட்டு, அதாவது இரட்டை வரி தடுப்பு முறை. இந்த ஒப்பந்தத்தை இந்தியா கையெழுத்திட்டு இருக்கிறது. இதன் ஊடாக வந்திருக்கக்கூடிய சமாச்சாரங்களின் காரணமாக we cannot make it public. If we make it public, நமக்கு வரக்கூடிய செய்திகள், இந்த பட்டியல் சார்ந்து வரக்கூடிய செய்திகள் நின்றுவிடும். இட் இஸ் a matter of legality. நாங்கள் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு இந்த அரசாங்கமும் கேட்கிறது, சென்ற அரசாங்கமும் கேட்கிறது. எதிர்கட்சியா இருந்த போது பாஜக வெளியிடலாமே கேட்டது. அரசியல் என்று பார்த்தாலும் கூட இந்த ஒரு லீகாலிட்டி அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் நியாயம் இருப்பதாக நீங்க நினைக்கிறீங்க? அதாவது லீகல் அம்சங்களை காட்டி நாம் பொறுப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள முயலலாம். ஆனா இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா 2011 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த அக்ரிமெண்ட் ஃபுல்லா படிச்சிருக்கோம், டிடிஏ படிச்சிருக்கிறோம், அதுல இந்த மாதிரி பேர்களை சொல்லக்கூடாதுன்ற எந்த ப்ரொவிஷன் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல என்ற அப்சர்வேஷன் கோர்ட் பண்ணிருக்காரு. ஏன் இந்த ஊடகங்கள் வரல எனக்கு தெரியல. அப்சர்வேஷன் கோர்ட் பாயிண்ட் என்னன்னு சொன்னா, நீங்க இந்த ஒரு கருப்பு பணம் பிரச்சனை மட்டும் எடுத்துக்காதீங்க. தொடர்ந்து there is a general agreement on avoidance of taxation இருப்பாங்க, GAR, அது ஆன்டி அவாய்டன்ஸ் ரெகுலேஷன். ஒன்னு டிஸ்கஷன்ல வந்துச்சு போன யூபிஐ 2 பீரியட்ல. அதாவது வரி ஏய்ப்பு செய்பவர்களை வழிக்கு கொண்டதுக்கான ஒரு முயற்சி, அது ஒத்தி போடப்பட்டது. அதுக்கு முன்பு என்டிஏ ஆட்சியில மொரீஷியஸோட ஒரு டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் போடப்பட்டது. அதுல என்ன வந்ததுன்னு சொன்னா, அங்க இருக்கிற அரசாங்கம் ஒரு சான்றிதழ் கொடுத்தா போதும், உண்மையிலேயே அங்க கம்பெனி இருக்கா, வெறும் அட்ரஸ் தானா இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, ஏன்னா இன்வெஸ்டர் ஊக்கத்தை கெடுத்துடக்கூடாது என்று அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. தொடர்ந்து என்ன பிரச்சனை வருது நீங்க பாத்தீங்கன்னா, மூலம் எங்க இருக்குன்னு பாருங்க. முதலீட்டாளர்களுடைய ஊக்கம் கெட்டுவிடக்கூடாது, இன்வெஸ்டர் கான்பிடன்ஸ். ஆகவே அரசு அவர்களை நெருக்குவதாக பார்க்கப்படக்கூடாது. ஆகவே அவர்கள் மீது எல்லா நெறிமுறைகளும் நீக்கப்பட்டு அவர்கள் விருப்பப்படி செயல்பட வேண்டும், அனுமதிக்கப்பட வேண்டும். அப்பதான் அனிமல் ஸ்பிரிட்ஸ் வரும், அப்பதான் நாட்டில் முன்னேற்றம் வரும் என்ற பொதுவான கருத்தை இருவரும் கட்சிகளுமே அங்கீகரிக்கின்றன. அவருடைய ஒட்டுமொத்த கொள்கை நிலையிலிருந்து, நியோலிபரல் பாலிசிஸ்ல இருந்து, தாராளமய கொள்கையிலிருந்து. ஆகவே என்ன ஆகுதுன்னு சொன்னா, கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாகவே எப்படி அந்நிய முதலீட்டாளர்களை நாம தாஜா பண்ணலாம், எப்படி அவங்களை வரவழைக்க முயற்சி பண்ணலாம், அதே மாதிரி நம்முடைய முதலீட்டாளர்களுக்கும் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு பணத்தை கொண்டு போய் அதுக்கு வெள்ளையாக்கிறதுக்கு மறுபடியும் கொண்டுட்டு வரலாம் என்ற ஏற்பாடுகள் இரு ஆட்சிகளும் நடந்திருக்கிறது. ஆகவே ஏதோ திடீர்னு அந்நிய வங்கிகளுக்கு கற்பணத்தை கொண்டு வருவாங்கிறத சீரியஸா எடுத்துட்டு
அதுல யார் பண்ணாங்க யார் பண்ணல விவாதம் பண்ணுது. அந்த 2 கட்சிகளுக்குள்ள பிரச்சனை பார்க்கப்படுது. என்னுடைய பாயிண்ட் என்னன்னு சொன்னா, ஒட்டுமொத்த கொள்கை நிலைப்பாடுகளை பரிசீலிக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் நாம் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு முதலீடு தேவை, முதலீட்டாளருடைய பங்களிப்பு அவசியம். ஆனா நீங்க எந்த அளவுக்கு வரி விகிதம் நிர்ணயிக்க போறீங்க, எந்த அளவுக்கு கரார அமல்படுத்த போறீங்க, ஏன் கருப்பணம் உருவாகுதுன்னு சொன்னா, வரி ஏய்ப்பவர்களை தண்டிக்கிறதுக்கு கூட ஏற்பாடு இல்லை, அவரோட உடன்போடு கூட ஏற்பாடு இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க பிளாக் மணி இப்ப பேசுறோம், தேர்தலில் பல 10,000 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டது விளம்பரங்கள்ல மற்றதுல, அதுல கருப்பு பணமே இல்லையா? யோசிக்க வேண்டிய கேள்விகள் தான். பெரிய கொள்கை மாறுபாடு 2 பேருக்குமே இந்த விஷயத்தில் இல்லை. நான் வாரதி அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன், இன்னைக்கு எந்த விளக்கத்தை இந்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி சொல்றாரோ, எதை இந்திய அரசாங்கம் கோர்ட்ல ஒரு நிலைப்பாடா எடுக்குதோ, இதே நிலைப்பாட்டை தான் அன்றைய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி எடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடா? என்ன ஒரு காரணம் சொல்றது? கருப்பு பணத்தை மீட்காததுக்கு இது ஒரு காரணமா? ஒப்பந்தத்தெல்லாம் மாற்றலாமே, பரிசீலிக்கலாமே, கருப்பு பணத்தை கொண்டு வரலாமே அப்படின்னு எதிர்கட்சியா இருக்கும்போது, இன்னைக்கு நிதியமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் அவர் இதே விளக்கங்களை வைத்தார். ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு எதை அன்றைய யூபி அரசாங்கம் சொன்னதோ அதே சீட்டி உங்களுக்கு ஒரு வேதவாக்கா போயிடுது, ஒரு முக்கியமான மதிக்கப்பட வேண்டிய ஒரு சீட்டியா போயிடுது. இப்படி ஒரே சீட்டுக்கு நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு நிலையும், அப்போசிஷன்ல இருக்கும் போது ஒரு நிலையும், என்னன்னா ஜூலை மாதம் பாராளுமன்றத்தில் அருண் ஜேட்லி அவர்கள் பேசுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, விரைவில் கொடுத்துருவோம். அப்ப அவருக்கு அவர் ஒரு சட்ட நிபுணர், இப்படி ஒரு சதத்து இருக்கு, சிக்கல் இருக்கு, தெரியாம இருந்திருக்க வாய்ப்பு இல்ல, உள்ள ஒருவேளை படிக்காம விட்டாரா எனக்கு தெரியல. பார்லிமெண்ட்ல ஒரு உத்தரவாதமா சொல்றாரு, உடனடியா கொண்டு வரணும்னு சொன்ன போது தெரியாதா? ஜூலை மாசம் பார்லிமெண்ட்ல பேசிருக்காரு. திருப்பியும் மக்களுக்கு ஒரு தவறான தகவலை திருப்பி இந்த டிஸ்கஷன்ல போற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா, யூபிஏ அரசாங்கம் டபுள் டாக்ஸேஷன் ட்ரீட்டி, எங்களுக்கு இரட்டை வரி விதிப்பு ஒப்பந்தம், எங்களால் இந்த லிஸ்ட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுச்சு இல்லீங்களா? நேம எங்களால டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாதுன்னு. இப்ப இருக்கிற என்டிஏ அரசாங்கம் என்ன கோர்ட்ல சொல்லி இருக்குன்னா, டபுள் டாக்ஸேஷன் இந்த அக்ரிமெண்ட் இரட்டை வரி விதிப்பினால நாங்க கொடுக்கிற இன்ஃபர்மேஷன் ரைட் டு பிரைவசியை பாதிக்குமா? ஏன்னு கேட்டா, இன்கம் டாக்ஸ் ஆக்ட பொறுத்த வரைக்கும் நாம அதுக்கு கீழே தான் கொண்டு வர போறோம். அதுல ரைட் டு லைஃப் இன்க்ளூட்ஸ் ரைட் டு பிரைவசின்னு இருக்கு. அப்போ இந்த ஆக்ட வயலேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நாம நேரடியா கோர்ட்டுக்கு கொடுக்கறதா? ஏற்பட்ட சந்தேகம் எதிர்கட்சி தலைவரா இருந்த போது அருண் ஜேட்லி ஏற்படலையா? பாரதிய ஜனதாக்கு ஏற்படலையா? 100 நாள்ல கொண்டு வருவோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள், இந்த சீட்டு, இந்த ஒப்பந்தம் இருக்கு அப்படிங்கும் போது சொல்லும் பொழுது 15 லட்சத்தை உங்க பாக்கெட்ல போடுவோம், உங்க பேங்க்ல போடுவோம்னு சொல்லும் பொழுது இந்திய பிரதமரா இருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கு தெரியாதா? ராஜ்நாத் சிங்குக்கு தெரியாதா? ஏன் அந்த 100 நாள் இலக்கு நீங்க வச்சீங்க? ஏன் சொல்றேன்னா, இப்போ நீங்க சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன் தேவைப்படக்கூடிய சிச்சுவேஷன் வருது. ஏன்னு கேட்டா, அதற்கான ப்ராக்ரஸ் சுப்ரீம் கோர்ட் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது மத்திய அரசாங்கம். எதிர்கட்சி போய் சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியாது. யாருக்கு கேள்வி கேக்குறீங்க? சுப்ரீம் கோர்ட் கிட்ட. நான் ஒன்னு சொல்றேன், சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே இது சார்ந்து கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. இப்ப பண்ணிருக்கும்போது எதற்காக நீங்க கேக்குறீங்க? நடக்காத விஷயத்துக்கு இல்ல. அதனாலதான் 18ஆம் தேதி 3 விஷயத்துக்காக பினான்ஸ் மினிஸ்டரா அருண் ஜேட்லி இருக்கிறவர், இவருக்கு இது தெரியாதான்னு கேக்குறீங்க. அவர் பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறதாலதான் இந்த ஆங்கிள் 3 விஷயத்துல எங்களுக்கு விளக்கத்தை கொடுங்கன்னு உச்சநீதிமன்றத்தை கேட்டிருக்காங்க. ஏன்னு கேட்டா, நம்முடைய உள்நாட்டு சட்டத்துல இந்த மாதிரி பெயர்களை வெளியிடுவதில் சட்ட சிக்கல் இருப்பதா, இதை நீக்கி விளக்கத்தை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கொடுத்த போது உங்களுக்கும் அதுல உடன்பாடு இருக்கும் போது ஏற்கனவே விளக்கம் இருக்கிறதா எதுக்காக ஒரு பெட்டிஷன் இப்ப போட வேண்டி இருக்கு? நீங்க திருப்பி இதுல விஷமத்தனமா ஏதோ யூபிஏவோ என்டிஏவோ ஒண்ணு மாதிரி பேசுறீங்க. நான் திரும்ப ஒரு விஷயத்தை தெளிவா விளக்கம் சொல்றேன். இந்த விளக்கத்தை கேட்டு மத்திய அரசாங்கம் தானாக முன்வந்து இந்த பெயர்களை கொண்டு வரணும், இந்த பணத்தை கொண்டு வரணுங்கிற முயற்சி எடுத்தால்தான் 18ஆம் தேதி இந்த கேஸை கொண்டு வந்தோம். திரு கோபால் அவர்கள்ட்ட போறதுக்கு முன்னாடி இந்த விளக்கத்துல சில நியாயங்கள் இருக்கிறதா நினைக்கல. இந்திய நிதியமைச்சர் நாங்கள் பெயர்களை வெளியிட மாட்டோம்னு ஒரு பொசிஷன் எடுக்கல. கோர்ட் வெளியிடுவதற்கு முன்பாக செலக்டிவ் லீக்கேஜ், அதாவது அவர் என்ன சொன்னார், மேடம் பிரைவசி பத்தி சொன்னாங்க. அவர் ஆக்சுவலா ஜெயிட் என்ன சொன்னார்னா, அந்த பிரஸ்ல பேசும்பொழுது ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைட் பண்ணும்பொழுதுதான் பெயர்களை சொல்ல முடியும் என்று அந்த ஜெர்மனி ஒப்பந்தத்தில் இருக்கு. பிரைவசி
It has to do with the German. ஜெர்மனியோட அக்ரிமெண்ட் ரெஃபர் பண்ணி அதுல இப்படி ஒரு கிளாஸ் இருக்கு, கோர்ட்ல சாட்சி பண்ணும்போது தான் சொல்ல முடியும்னு இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ மேடம் வந்து ஒரு புதுசா பிரைவசி ஆர்குமெண்ட் சொன்னாங்க. நான் விரும்புறேன் இந்த கருப்பு பண கொள்கையிலும் சரி, அதை ஒட்டிய விரிவான கொள்கை பிரேம்லயும் சரி, என்டிஏக்கும் யூபிஏக்கும் வித்தியாசம் இல்லை என்பதுதான் உண்மை. ரைட். நான் திரு கோபன் அவர்கிட்ட நான் போக விரும்புறேன். இன்னைக்கு நேற்றுக்கு ஒரு காங்கிரஸ் அமைச்சருடைய பேர், காங்கிரஸ்ல ஆட்சி காலத்துல அமைச்சர் அவங்களுடைய பேர் இருக்கா அப்படிங்கிற ஒரு விவாதம் எழுந்திருக்கிறது. இருக்கலாம், டோன்ட் பி சர்ப்ரைஸ்ட் என்று நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு இதுல நிதியமைச்சர், அன்றைய நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். இதுல இருக்கலாம், அப்படி இருந்தாலும் கூட அது தனிப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. What sort of an argument is this? இல்ல நான் சொல்றேன், ஒரு இன்றைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் செட்டப்ல இவர் வந்து அருண் ஜேட்லி இப்படி சொன்னதே வந்து அவர் உண்மையிலேயே பிளாக் மணியை ஒழிக்கணும்னு நினைக்கிறாரா, இல்ல பிளாக் மணியை ஒழிக்க போவதாக சொல்லி காங்கிரஸ் கட்சியை பிளாக்மெயில் பண்ண முயற்சிக்கிறாரான்னு தெரியல. இது அருண் ஜேட்லியோட லிஸ்ட் இல்ல. இல்ல நான் கேட்கறது இல்ல 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 காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருவர் கொடுக்கக்கூடிய லாஜிக் இல்ல. அப்படி இருந்தா அது அந்த நபருக்கு தான் பின்னடைவே தவிர கட்சிக்கு பின்னடைவு. நான் சொல்றேன், காங்கிரஸ் தலைவர் வந்து அதுல வந்து அவர் சிக்கி இருக்கிறார் என்று அருண் ஜேட்லி சொல்றாருல்ல, இவர் சொல்லுவதற்கு இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நீதிமன்றம் இவரை அனுமதித்ததா? இன்வெஸ்டிகேஷன் நடத்தி எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து நீதிமன்ற அனுமதியின் பேரில் தான் இவர் பெயர்களை வெளியிட முடியும். ஆனால் இவர் வந்து அந்த இதற்கு மாறாக ஊடகத்தின் மூலமாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்கிறார். நான் சொல்றேன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரோ அல்லது பாஜகவை சேர்ந்தவரோ அல்லது இரு கட்சிக்கு சேர்ந்த தொழிலதிபர்களோ யாரோ ஒருவர் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறார்னு வச்சுக்கோங்க. அதனால காங்கிரஸ் கட்சி எந்த வகையில் அதுக்கு பொறுப்பேற்க முடியும்? இப்போ வந்து ஒரு இப்போ காங்கிரஸ் கட்சியில ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டிருக்காரு. இதுக்கும் அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம்? கனிமொழியில 2G வழக்குல அவங்க மேல குற்றம், இதுக்கும் திமுக என்ன சம்பந்தம்? எடியூரப்பா பிஜேபி நான் சொல்றேன், எப்ப அது பிரச்சனை வரும்னா, இதுல சோனியா காந்தி சம்பந்தப்பட்டாரோ ராகுல் காந்தி அமைச்சர் ஒருவர் சம்பந்தப்பட்டிருந்தா அதற்கு வந்து காங்கிரஸ் கட்சி பொறுப்பேற்க முடியாது. நான் இருக்கேன், என் குடும்பத்துல நான் இருக்கேன், என் குடும்பத்துல 4 பேர் இருக்கேன், என் சகோதரர் ஒருவர் தவறு செய்தால் அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியும். எடியூரப்பாவுக்கும் ஒரு வர்த்தக நிறுவனம் நான் என்ன சொல்றேன், எங்கள் அமைச்சரவையிலே ஒரு துறையை சார்ந்த ஒரு அமைச்சர் தவறு செய்திருக்கிறார். அவங்க பிரைமா பேசி இருக்கின்ற எஃப்ஐஆர் போட்டு சிபிஐ விசாரிச்சு வழக்கு நடக்குது. அதற்கு அந்த அமைச்சர் தான் பொறுப்பேற்கனே தவிர என்டையர் கேபினெட்டோ பிரதமரோ பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னால் எந்த நாட்டுல எந்த பிரதமரும் ஆட்சி செய்ய முடியாது, எந்த சிஸ்டமும் வேலை செய்யாது. நான் கேட்கிறேன், ஒரு வர்த்தக நிறுவனம் இருக்கு, அந்த வர்த்தக நிறுவனத்திலே ஒரு தலைமை நிர்வாகி இருக்கிறாரு, அங்கே ஒரு அலுவலர் ஒரு தவறு செய்தால் எடியூரப்பா மீதான குற்றச்சாட்டுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல. நான் என்ன சொல்றேன், எடியூரப்பா செய்த தவறுக்கு எடியூரப்பா பொறுப்பேற்க வேண்டும். அதற்காக அவரை வந்து என்ன செய்யலாம், கட்சியிலே பொறுப்புகளில் இருந்து நீக்கி வைக்கலாம், தள்ளி வைக்கலாம், அவருக்கு கட்சியில பொறுப்பு இருக்காமல் இருக்கிறார். அப்படித்தான் சுரேஷ் கல்மாடி ஒரு தவறு செஞ்சார், அவர் மீது வழக்கு இருக்கிறது, அதற்கு அவர்தான் பொறுப்பேற்று பிஜேபி அரசாங்கம் சென்ட்ரல் ஹோட்டல் விற்பனையில ஊழல் நடந்தது, வாஜ்பாய் பொறுப்பேற்றாரா? இல்ல, அதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் தான் பொறுப்பேற்கணும். பிரமோத் மகாஜன் தான் பொறுப்பேற்கணும், அருண் ஜேட்லி தான் பொறுப்பேற்கணும். இல்ல நான் கேட்கிறது, இருங்க, சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சரோ முன்னாள் அமைச்சரோ சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொன்னா அதற்கு கட்சி ரீதியாக தான் நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர இதற்காக எம்பரஸ்மெண்ட் காங்கிரசுக்கு அல்ல,
தனிப்பட்ட அந்த நபருக்கு தான் இதுல என்ன இருக்கு? பாஜகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் நாளைக்கு ஒரு வழக்குல சித்திக்கிறார், ஊழல் வழக்குல மாட்டிக்கிட்டா அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் அதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டுமே தவிர நரேந்திர மோடி பொறுப்பேற்று ராஜினாமா செய்திருவார். என்டிஏ அரசாங்கத்துல ஒரு பொக்காரியான ஒரு அமைச்சர் நரேந்திர மோடிக்கு கீழாக ஊழல் செய்து மாட்டிக்கிட்டாரு. நீதிமன்றத்தில் நரேந்திர மோடிக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்ல. அதற்காக நரேந்திர மோடி பதவியில் வருவாரான்னு கேட்கிறேன். இந்த டிஸ்கஷன் ஒட்டியல்ல நம்ம நாட்டுல வந்து நேற்றுக்கு பிஜேபியில் இருந்தாலும் நீ காங்கிரஸ் இருப்பாரு, நேற்றுக்கு காங்கிரஸ் இருந்தாலும் நீ பிஜேபியில் இருப்பாரு. இந்த கட்சி எல்லாமே அப்படி ஒரு ரவுண்ட் சர்க்குலேஷன்ல போற ஏற்பாடு இருக்கு. தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருந்தாரு, அவர் ஏடிஎம்கே இருந்தபோது ஊழல் பண்ணாரு, டிஎம்கே போது குற்றச்சாட்டு வந்துச்சு. அதனால இந்த கட்சிகள் பெரும்பாலும் இந்த முதன்மை கட்சிகள் பூராத்திலையுமே ஆட்சியில் தொடர்ந்து இருக்கிறவங்க நிறைய தொடர்புகள் அவங்களுக்கு இருக்கு. கார்பரேட் வேர்ல்டோட இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர் அப்படிங்கிற அடிப்படையில் எம்எல்ஏ ஆக்கி எம்பி ஆக்கி அமைச்சர் அவருக்கு மட்டும்தான் எல்லாமே அப்படிங்கிற உங்க தொலைக்காட்சி நிறுவனம் இருக்கு, தலைமை பொறுப்புல ஒருத்தர் இருக்கார். அங்கே பணியாற்றுகிற ஒரு ஊழியர் ஒரு ஊழல் வழக்குல தவறு செஞ்சுட்டா அந்த தலைமை சிஇஓ பொறுப்பேற்பாரா? அவர் பதவி விட்டு விலகிடுவாரா? மேல இருக்கிறவங்க அக்கௌண்ட் மக்கள் வரிப்பணத்துல ஒரு மக்கள் பிரதிநிதிக்கும் ஒரு நிறுவனத்துக்கும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்கவே செய்கிறது. மேலும் பல கேள்விகள் எழுகின்றன. சரியான திசையில் தான் இந்த ஒரு கருப்பு பண மீட்பு அப்படிங்கிற ஒரு விவகாரம் போயிட்டு இருக்கா, இல்ல இது ஒரு அரசியலாக்கப்பட்டு ஒரு போகிற திசையை தெரியாம மிக தவறான திசையில் பிரயாணிக்கிறதா? 100 நாட்களில் கருப்பு பணத்தை மீட்போம் என்று சொல்லித்தான் மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. இடைப்பட்ட காலத்துல சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. அது போகக்கூடிய உயரத்தை உச்சநீதிமன்றம் பாராட்டியது. ஆனால் அவர்கள் சொன்ன இலக்கு இந்த 100 நாட்கள்ல மீட்போம் அப்படிங்கிறது நிச்சயமா நடக்கல. நடக்கக்கூடிய விஷயமா அப்படிங்கறதும் விவாதம், அதுவும் விவாதம் தான். இதை தாண்டி எழக்கூடிய கேள்வி, இப்பொழுது நிதியமைச்சர் அருண்ஜேட்லி முன்னாள் ஒரு அமைச்சர், காங்கிரஸ் அமைச்சருடைய பெயரும் இந்த ஒரு கருப்பு பணத்தை வெளிநாட்டில் பதுக்கியவர்களுடைய பட்டியலில் இருந்தாலும் ஆச்சரியப்படத்துக்கு இல்லை என்று ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கிறார். இவையெல்லாம் விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. காங்கிரஸை பழி வாங்குகிறார்களா, இல்ல காங்கிரஸ் இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கிறது? மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் என்ன? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. திரு ஆத்ரே அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன், இந்த ஒரு லிஸ்ட்ல எங்க கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தானே ஒரு பயம் இல்லாத ஒரு கட்சி, ஒரு கிளீனான ஒரு கட்சி சொல்ல முடியும்? அது இருக்கலாம், இருந்தா கூட கட்சிக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கத்தை எப்படி பாக்குறீங்க? இதை தாண்டி இன்னொரு கேள்வி எழுகிறது. போன நிதிநிலை அறிக்கையை பார்க்கும்பொழுது 48,800 பேர் தான் அவங்களுடைய டாக்ஸபிள் இன்கம் தான் 1 கோடிக்கும் மேல. இவ்வளவு பேருக்கு தான் உண்மையிலே 1 கோடி மேல வருமானம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை என்றால் அது எதை காட்டுகிறது? அந்த அளவுக்கு கருப்பு பணம் இருப்பதை காட்டுகிறது. நீங்க பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க. அதாவது இந்த வெளிநாட்டு வங்கிகளில் இருக்கிற பணம் மட்டும்தான் கருப்பு பணமாங்கிறத நான் முதல்ல கேட்டேன் அவங்கள்ட்ட. அப்ப நீங்க சொல்ற விட தெளிவா தெரியுது. வெளிநாட்டுக்குள்ள தொடர்ந்து கருப்பு பணம் ஜெனரேட் ஆகிட்டே இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. அது சும்மா எல்லாம் இல்ல. ஒரு தேர்தல் நடக்குதுன்னு சொன்னா பெரும் அரசியல் கட்சிகளுக்கு கார்பரேட்டுகள் மூலமாக வேறு வடிவங்கள்ல கணக்குள்ளே வந்தும் வராமலும் ஏராளமாக பணம் போகுது. நம்முடைய தேர்தல்களே கூட ஜனநாயகத்தை விட பணநாயகத்தை தான் சார்ந்திருக்குன்னு சொல்ல முடியும். அந்த அளவிற்கு கருப்பு பணம் அப்ப விளையாடுது. ஏதோ ரியல் எஸ்டேட்ல சேர்க்கப்படுகிற கருப்பு பணம் சும்மா வைக்கப்படுவதில்லை, அடுத்தடுத்து பல நடவடிக்கைகள் போகுது. சில பேர் நினைக்கிறாங்கன்னா இது ரொம்ப தொட்டிங்கன்னா பொருளாதாரம் நின்று தம்பிச்சு போயிருங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்றாட்டும் இருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு என்ன ஒரு பொது விழுமியங்கள் எப்படி வீக்கா இருக்கு, பலவீனமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தப்பு பண்ணா ரொம்ப கேட்காதீங்க, நாட்டுக்கு அப்புறம் ஆபத்து நடக்கட்டும். நம்ம பாக்கிறோம், தமிழ்நாட்டிலே பார்த்துட்டு இருக்கோம்ல, பொது விழுமியங்கள் எவ்வளவு பலவீனமா இருக்கு நம்ம பார்த்து தான் இருக்கிறோம். பல விஷயங்கள்ல கரப்ஷனை பத்தி மற்றதை பத்தி எல்லாம் ஜனங்கள்ட்ட ஒரு நெளிவு சுவார் அணுகுமுறை வந்துருச்சு. அப்போ வந்து கருப்பு பணம் என்பதை பற்றி சொல்லும் பொழுது தொடர்ந்து பாராளுமன்றத்தினுடைய கூட்டங்களில், பட்ஜெட் விவாதங்களில் நிதியமைச்சர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கணக்குகள் இருக்கு. அவங்க இவ்வளவு கொடுபட வரி இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப 5 ஆண்டுகள் பிறகு நீ என்ன பண்ணி நீங்க வசூல் பண்றதுன்னு கேட்டா பதில் இல்ல. வெவ்வேறு எஸ்டிமேட்ஸ் இருக்கு. நம்ம வெளிநாட்டு பதுக்கப்பட்ட கருப்பு பணத்தை எடுத்துக்கிட்டாலும் கூட உங்களுடைய எஸ்டிமேட் படி
எவ்வளவு கருப்பு பணம் வெளிநாட்டு வங்கிகள்ல இந்திய பணம் பதுக்கப்பட்டிருக்கு? அதாவது இப்போ டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஒரு அசஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இன்னொரு அசஸ்மெண்ட் வந்து அதோட ரொம்ப வேறுபடுது. எனக்கு எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. ஒரு அசஸ்மெண்ட் 1.9 trillion சொல்லுது. வெளிநாட்டுல 1.9 trillion. அது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் தெரியுது எனக்கு. இருக்கலாம், நமக்கு அதை பத்தி ஐடியா இல்ல, பண்ணா தான் நமக்கு தெரியும். ரிப்போர்ட் 3 வருஷத்துல குறைஞ்சிருக்குன்னு சொல்லி இருக்கு. எல்லாமே மதிப்பீடுகள் அடிப்படையில் பல அசம்ஷன் சொல்லப்படுது. என் பாயிண்ட் அதுல திரும்பி இந்த எண்ணிக்கைக்குள்ளே நம்ம போயிட்டு இருக்கோம். என் பாயிண்ட் என்ன, கருப்பு பணம் ஒரு வடிவம். நீங்க உங்களுடைய வரி விதிப்பு கொள்கைகள்ல, அரசின் வரவு செலவு கொள்கைகள்ல, ஒட்டுமொத்த பொருளாதார கொள்கைகளை பின்பற்றக்கூடிய பாதை இருக்கு பாருங்க. அதாவது நெறிமுறைகளை நீக்கிடுவோம், கேள்வி கேட்க மாட்டோம், பெருநிறுவனங்கள் என்ன வேணா பண்ணலாம் என்ற ஒரு அணுகுமுறை. எல்லாத்தையும் தனியார்கிட்ட ஒப்படைச்சுவோம், அவங்க கொள்ளை அடிச்சுட்டு மீதி இருக்கிறது கொடுத்தா போதும். ரெண்டாவது, அதே மாதிரி உலகமயமாக்கல் என்ற பெயர்ல இந்தியாவை விட்டு வெளியே பணம் போகும், உள்ள வரும், கேள்வி கேட்கக்கூடாது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணத்தின் மீதும் இங்கிருந்து வெளியே செல்லக்கூடிய பணத்தின் மீதும் நீங்க நெறிமுறைகளை போட்டு சுருக்கா நெருக்காதீங்க, எல்லாம் ஃப்ரீயா விட்டுருங்க என்று சொல்ற சூழல்ல எது கருப்பு எது வெள்ளை எது கிரேங்கிறதே பிரச்சனை ஆயிரும் உங்களுக்கு. ஒரு அடிப்படை பிரச்சனை. 120 கோடி மக்கள் இருக்கிற இந்த நாட்டில் 11 கோடி பேர் வந்து பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் வச்சிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. ஆனா அதுல 3.5 கோடி பேர் தான் இன்கம் டாக்ஸ் கட்டுறாங்க. ஆக கருப்பு பணம் என்பது இந்த சமூகத்துல 1960களிலே கவிஞர் கண்ணதாசன் கருப்பு பணம்னு ஒரு படம் எடுத்தார். அது மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது. இந்த பிரச்சனை சினிமா துறையில் அப்போ கருப்பு பணம் இருந்ததாக அந்த படத்துல அவர் சொல்வார். ஆக இந்த கருப்பு பணத்துக்கு எதிரான கடந்த 50-60 ஆண்டுகளாக வருமான வரித்துறை மூலமா பல முயற்சிகளை இந்த அரசுகள் எடுத்துக்கிட்டு தான் வருது. இருந்தாலும் மக்கள் வந்து வரி கட்டுவதை நாங்க வந்து அது ஒரு அடிப்படை கடமையாக கருதி வரி கட்டாமல் வரி ஏய்ப்பு செய்வது சமூகத்தில் ஒரு 3.5 கோடி பேர் தான் டாக்ஸ் கட்டுறாங்க. என்னன்னு சொன்னா எடுக்கப்படுது சேலரி கிளாஸ் பெரும்பகுதி. அந்த வாதம் வந்து சார் சொல்ற வாதம் வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னா பெருமளவுக்கு வரி ஏய்ப்பு செய்றவங்க யாரு? வங்கிகள் வந்து கடன் வாங்கி கொடுக்காதவங்க யாரு? லிஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க. இதெல்லாம் ஆகா ஊகா பணத்தை லிஸ்ட் கொண்டு பணத்தை கொண்டு சொல்றீங்களா? பொதுத்துறை வங்கிகள் இருந்து கடன் வாங்கி திருப்பி கொடுக்காத பிரமுகர்கள் இருக்காங்க. அது பல்வேறு கட்சிகளும் காசு கொடுக்குறாங்க எலெக்ஷனுக்கு. அவங்க பட்டியல் நீங்க வெளியிட மாட்டீங்க, கேட்டா பிரைவசி. ஆனா அது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் வரி ஏய்ப்பு செய்வது என்பது ஒரு மிகச்சிறிய அளவிலான பெரும் செல்வந்தர்கள் தான் பிரதான அளவுக்கு பொறுப்பு. இந்த 10 வருஷத்துல நீங்க இந்த விஷயத்துல நீங்க சொன்ன இலக்கு, நீங்க சொல்ல காரணங்கள், இதெல்லாம் இப்ப செஞ்சிருவோம் அப்ப செஞ்சிருவோம், வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம், உடனே மீட்டிடுவோம் அப்படின்னு சொன்ன இலக்குகள், இது எதுவுமே செய்யல. பெரிய அளவுக்கு நீங்க கொடுத்த இலக்குகளை கடைபிடிக்கல. யூ ஹேவ் ஃபெயில்ட் டு ரிட்ரீவ் பிளாக் மணி அப்படின்னா நீங்க மறுப்பீங்களா? இல்ல, நிச்சயம் இருக்கிறோம். நாங்க எங்க ஆட்சி காலத்துல இதற்கான முயற்சிகள்லாம் மேற்கொண்ட போது இந்த டபுள் அவாய்டன்ஸ் டாக்ஸ் அக்ரிமெண்ட் இருக்குல்ல, இன்னைக்கு இருக்கிற அரசு எதை காரணமாக சொல்லுகிறதோ அதே பிரச்சனை கடந்த ஆட்சி காலத்தில் இருந்தது. அதை செய்தது யார்? இல்ல, இரட்டை வரி தவிர்ப்பு ஒப்பந்தத்தை போட்டது யார்? அதன் அடிப்படையில் கருப்பு பண விவகாரத்தை அணுகுங்கள் கடிதம் எழுதியது யார்? இந்த கருப்பு பண மீட்பை அதற்குள்ள கொண்டு வந்தது யார்? காங்கிரஸா இல்லையா? காரணம் நீங்க. அருண் ஜேட்லி 1995 சொல்றாரு, அது 1995 செய்யப்படல. 1996 ஐக்கிய முன்னணி ஆட்சி காலத்துல தான் இதற்கான நோட்டிபிகேஷன், இதற்கான எல்லாமே வந்தது. இந்த அக்ரிமெண்ட் ஐக்கிய முன்னணிக்கு 96 என்கிட்ட டேட்டே இருக்கு. செப்டம்பர் அக்டோபர்ல தான் இது வருது. நோட்டிபிகேஷன் ஆனது ஐக்கிய முன்னணி ஆட்சி காலத்துல. நான் கேக்குறேன், அதற்கப்புறம் நீங்க 17 அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க. இதே அக்ரிமெண்ட் அந்த கான்பிடென்ஷியாலிட்டி இந்த ஒரு டபுள் டாக்ஸ் இல்ல அக்ரிமெண்ட் இல்ல. இந்த கருப்பு பண விவகாரத்தை இதன் அடிப்படையில் அணுகுங்கள் சொன்ன அணுகுமுறை இல்ல. இது ரெண்டும் தவறானது. இதை மீட்க முடியாததுக்கு காரணிகளா நீங்க அதுக்கு பொறுப்பேற்கணும். டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் நாங்க எந்த அடிப்படையில் போட்டோமோ, எந்த கான்பிடென்ஷியாலிட்டி கிளாஸ் அதுல இருந்ததோ அதே அடிப்படையில் எந்த மாற்றமும் இல்லாமல் எங்களுக்கு பின்னாலே வந்த, ஏன்னா அப்படித்தான் போட முடியும், அப்படித்தான் போடுவதற்கு ஜெர்மன் நாடு ஒத்துழைக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு கூட என்ன சொல்றாங்க, நீங்க அந்த பட்டியலில் இருக்கிறவர்கள் மீது விசாரணை நடத்தி
சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி நீதிமன்ற ஒப்புதலோடு பெயரை வெளியிடுங்கள் என்று சொன்னால் ஊடகங்களிலே போய் அருண் ஜேட்லி இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக அது ஒரு பிரச்சாரம் பண்றார். அவர் வந்து அரசியலாக பாக்குறாரு. நீங்க இந்த லிஸ்ட வெளியிடுவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன் காங்கிரஸ் கட்சி சம்பந்தப்பட்டவர் ஏன் முன்கூட்டியே சொல்றீங்க? லிஸ்ட் வரட்டும், அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. நான் கேட்கறது அந்த பட்டியல் வெளியிடுங்கள், நீதிமன்ற அனுமதியோடு வெளியிடுங்கள் நான் சொல்றோம். நாங்க வெளியிடுறோம் தான் சொல்றோம். வெளியிடுங்க. வெளியிடாத இப்படி மோடிக்கு சொல்றீங்க, ஏன் குற்றச்சாட்டு சொல்றீங்க? இந்த ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டு காங்கிரஸ் கட்சி மீது ஏன் சேர்க்கவாரியோ கச்சத்தீவு ஒப்பந்தமோ இல்ல இந்த டபுள் ட்ரீட்டி ஒப்பந்தம், இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் ட்ரீட்டியோ இவையெல்லாம் நீங்க எதிர்கட்சியா இருந்த போதும் இருந்தது. ஆனா அப்போ எதிர்கட்சியா இருந்த போது பாராளுமன்றத்தை முடக்கிய போதோ, ஏன் இந்த அரசாங்கம் இதை பின்பற்றுகிறது அப்படின்னு கேட்ட போதோ உங்களுக்கு அது வந்து சாவியனா தெரியல, உடைக்கப்பட வேண்டிய விஷயமா பட்டது. உச்சநீதிமன்றம் இது சார்ந்த ஒரு விளக்கங்களை கொடுத்த பிறகும் கூட இன்னைக்கு பின்பற்றப்பட வேண்டிய ஒரு விஷயமா 2011 சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகும் கூட இன்னைக்கு ஒப்பந்தம் நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது இது வந்து இது ஒப்பந்தம் செல்லவே செல்லாது. நீங்க அதே போலதான் இந்த ஒப்பந்தம் இதெல்லாம் ஒரு ஒப்பந்தமா கேட்டீங்க. இப்போ இந்த ஒப்பந்தம் சார்ந்து என்ன பண்ணோம்? லீகாலிட்டி இருக்கே, பிரச்சனை இருக்கு. நாங்க 100 நாட்கள் சொன்னோம், ஆனா அந்த நடைமுறை சிக்கல் இருக்கு. நடைமுறை சிக்கல் எதிர்கட்சியா இருக்கும் போது மட்டும் உங்களுக்கு கண்ணு தெரியல. நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போதுதான் உண்மையாவே ரொம்ப ஹானஸ்ட் அப்ரோச்ல தான் இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்றதால நம்ம சொல்ல முடியும். ஏன்னு கேட்டா நீங்க வந்து வெறுமனே காங்கிரஸ் மாதிரியே டபுள் டாக்ஸேஷன் ட்ரீட்டி இருக்கு, அதனால எங்களால நேம டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாதுன்னு பிஜேபி சொல்லல. இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் வெளிநாடுகளோட. இந்த ஒப்பந்தத்துல இருக்கக்கூடிய நாங்க சொல்றோம் கோர்ட்ல கொடுக்கிறோம். பட் அதையும் தாண்டி இன்னொரு ஸ்டெப் நாங்க ஃபர்தரா போயிருக்கோம். ஏன்னு கேட்டா இந்த மாதிரியான இந்த ரகசியமான இந்த ரகசியத்தை காப்பதற்கான உடன்படிக்கை அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை இனிமேல் வரும் காலத்தில் போடுவது அப்படிங்கிறது இந்த கோர்ட்டோட உத்தரவின் கீழ் எந்த வகையில் வரும்? இந்த மாதிரி வரி விதிப்பு, இரட்டை வரி விதிப்பு ஒப்பந்தங்களால எங்களால பேரை கொடுக்க முடியலையே, நாங்க டைரக்டா பேரை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு இப்ப கேக்குறோம். அப்போ உண்மை சார் நான் சொல்லி முடிச்சேன். உண்மையாகவே நீங்க சொன்ன மாதிரி 2011 ஜூலைல சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பின் அடிப்படையில் எல்லா விஷயம் நடந்து முடிஞ்சிருந்தா இந்நேரம் 3 வருஷ காலத்துல எல்லா பணத்தையும் கொண்டு வந்திருக்கிறான எல்லா வாய்ப்புகளும் 15 லட்சத்தை எல்லாருடைய அக்கௌண்ட்ல போடுவோம் நாங்க சொல்றோம். இப்போ இந்த மாதிரி வரி விதிப்பு ஒப்பந்தம் வந்து ஒரு தடையா இருக்கு, இதை நீக்குவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள். கிட்டத்தட்ட இதற்கான டைரக்ஷனை கொடுக்கணும்னு இப்ப சுப்ரீம் கோர்ட் கிட்ட தேர்தல் போது டபுள் டாக்ஸேஷன் அக்ரிமெண்ட், இந்த நடைமுறை சிக்கல்கள், சர்வதேச ஒப்பந்தங்கள் ஏன் உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லை? தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட போது ஏன் தெரியவில்லை? எஸ்ஐடி வந்து ஒரு ஃபர்தரா ஒரு ஸ்டெப் போறாங்க. ஆகஸ்ட்ல வந்து சுப்ரீம் கோர்ட்டை பாராட்டுறாங்க. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லாம இருந்தது, இப்ப நீங்களாச்சும் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. எங்களுக்கு சொல்றது முடியல. நீங்க அதிகமா பேசுறீங்க. அதாவது உங்களோட கேள்வி பதில ஜாஸ்தியா இருக்கு. ஒண்ணு சொல்றது விடுங்க. நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு சிக்கல் இருக்கிறதால எங்களுக்கு இந்த சிக்கலை நீக்குவதற்கு எங்களுக்கு வந்து வழிகாட்டுகள் இப்ப சுப்ரீம் கோர்ட்ல நாங்க கேட்கிறோம். உண்மையாகவே இந்த லிஸ்ட வெளியில விடுறதுக்கு தயக்கம் இருக்கு, இல்ல பணத்தை கொண்டு வர முடியாதுன்னு நினைச்சா இந்த ஸ்டெப் எல்லாம் இப்ப கவர்மெண்ட் எடுக்கவே எடுக்காது. நாங்களும் அமைதியா இருக்கலாம். ஆனா உண்மையாகவே இதை கொண்டு வரணும்னு நினைக்கிறதால நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்படி இருக்கிறதால இதுக்கு நீங்க வழிகாட்டுங்கன்னு கேட்டிருக்கோம். உண்மையா நீங்க ஏற்கனவே 2011 ஜட்ஜ்மெண்ட்ல இந்த தீர்ப்புகள் எல்லாம் இருக்குதுன்னு சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணிட்டா அதுக்கப்புறம் என்ன செய்யறது நீங்க பாருங்க. நீங்க சௌரியமா கேள்வி கேக்குறீங்க. அதாவது என்னன்னு சொன்னா டிடிஏ அவார்டு மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக்குவது எப்படி? த்ரூ ரவுண்ட் ட்ரிப்பிங். இங்க பணம் பண்ண வேண்டியது கருப்பு பணம், வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டியது, அதை மொரிஷியஸுக்கு வந்து முதலீடாக மாற்ற வேண்டியது, இந்தியாவுக்கு கொண்டு வேண்டியது என்ற ஏற்பாட்டிற்கு வலுவான தலைமை அமைத்து கொடுத்தது என்டிஏ ஆட்சி. என்னவோ அது வந்து என்டிஏயா யூபிஏ பிரச்சனை அல்ல. இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் என்ற பெயரில், முதலீடுகளை ஊக்குவிப்பது என்ற பெயரில்
தொடர்ந்து நடக்கின்ற காட்சி இது. நீங்க வந்து மீண்டும் மீண்டும் இந்த எண்ணிக்கையால இந்த பட்டியல் அருண் ஜேட்லிக்கு தெரியுமானால் முந்தைய நிதியமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கணும், முந்தைய பிரதமருக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பட்டியலில் இருக்கக்கூடிய கருப்பு பணம் பதுக்கியதாக ஒரு பட்டியலில் இருக்கக்கூடிய ஒருவரை தன்னுடைய அமைச்சரவையில் முந்தைய பிரதமர் முந்தைய ஆட்சி வைத்திருக்குமானால் அது என்ன மாதிரியான நிதியமைச்சர் அவர்கள் எந்த பெயரும் எனக்கு தெரியாது, நான் எந்த பட்டியலையும் பார்க்கவில்லை என்று நேற்று பத்திரிகையாளர் நாங்க பேசுறேன். அதாவது 18 பெயர்களை நாங்கள் உச்ச நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறோம். இரண்டாவது, ஒரு கேள்விக்கு பாஜக பதில் சொல்லாமல் வந்து வந்து தொடர்ந்து அந்த பிரச்சனையிலே வந்து தவறி போறாங்களே தவிர 2011 ஜூலை மாசம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடுறாங்க. ஏன்னா இந்த பெயர்களை எல்லாம் வெளியிடுங்கள், இந்த டிடிஏ அக்ரிமெண்ட் வந்து இதற்கு தடையாக இல்லை, நீங்கள் வெளியிடுங்கள் என்று போடுறாங்க. அதற்கு பிறகு இப்ப 17/10/2014 இதே பாஜக நரேந்திர மோடி அரசு உச்ச நீதிமன்றத்தில் அட்டர்னி ஜெனரல் மூலமாக அபிடவிட் போட்டு மாடிபிகேஷன், இந்த ஆர்டரை மாடிபிகேஷன் பண்ணணும்னு சொன்னதுக்கு யார் இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது, கொடுத்த வாக்குறுதியை ஏன் மீறினார்கள் என்று பதில் சொல்லட்டும். மாடிபிகேஷன் கிடையாது, கிளாரிபிகேஷன் பெட்டிஷன். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. கிளாரிபிகேஷன் வேற, மாடிபிகேஷன் வேற. நீங்க வந்து ஒட்டுமொத்தமா ஆர்டர் மாத்துறதுக்காக கேட்கல, நாங்க கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்து இந்த பெயர்களை வெளியிடுவதற்கு எங்களுக்கு வழிகாட்டுவது சொல்றோம். நீங்க ரெண்டு பேருமே மக்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய நிறைய கிளாரிபிகேஷன் இருக்கிறது என்பதில் மட்டும் மாற்று கருத்து இல்லை. கருப்பு பண மீட்பு நடவடிக்கை இந்த அரசாங்கம் சரியான திசையில் தான் செல்கிறதா? நேர்களே, உங்களுடைய கருத்து என்ன பார்க்கலாம். கருப்பு பண மீட்பில் அரசாங்கத்துடைய நடவடிக்கை சரியாகத்தான் உள்ளது என்று 36%, கண் துடைப்பு என்று 51%, சாத்தியம் இல்லை என்று 13%, எந்த அரசாங்கம் முயற்சி செஞ்சாலும் இதெல்லாம் ஆகிற காரியம் இல்லை என்று 13% சொல்லியிருக்கிறார்கள். சாத்தியம் இல்லை என்று 13%, இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் கண் துடைப்பே என்று 51%, சரியாகவே உள்ளது என்று 36% சொல்லியிருக்கிறார்கள். இந்திய பணம், இது மீட்கப்பட வேண்டிய பணம். நிறைய டெக்னிக்கல் விளக்கங்கள் கொடுக்கலாம், காங்கிரஸ் அரசாங்கம் கொடுக்கலாம், பாரதிய ஜனதா அரசாங்கம் கொடுக்கலாம். இது வந்தால் அரசாங்கத்துடைய நிலையை, இந்திய மக்களுடைய நிலையை மாற்றவல்ல பணம், இந்தியாவுக்கு சேர வேண்டிய பணம். இதில் தாமதம் என்பது ஏற்புடையதல்ல. டெக்னிக்காலிட்டிஸ் இருக்கலாம். அரசாங்கங்கள், இது சம்பந்தப்பட்ட அனைத்து அமைப்புகளும் விரைந்து இதை மீட்க வேண்டும். திரு ஆத்ரேயா சொன்னது போல கருப்பு பணம் என்பது வெளிநாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் உருவாக்கக்கூடிய, இந்தியாவில் புழங்கக்கூடிய கருப்பு பணமும் நிச்சயம் ஏற்புடையதல்ல. அதுவும் இந்திய பொருளாதாரத்துக்கு, இந்திய நாட்டுக்கு சாபக்கேடு. கருப்பு பணம் எந்த வகையில் இருந்தாலும் அது ஒடுக்கப்பட வேண்டியது, மீட்கப்பட வேண்டியது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்திருக்க முடியாது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், திரு ஆத்ரேயா அவர்களுக்கும், திரு கோபண்ணா அவர்களுக்கும் நன்றி. மீனவ பிரதிநிதிகள் சில டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி, பாஜகவுடைய மூத்த தலைவர், யாருடைய கருத்து, ஒரு படகுகள் பிடிக்கப்படுவது தொடர்பான யாருடைய கருத்து மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியதோ, டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமியை சந்தித்து படகுகள், ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் பிடித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய படகுகள் மீட்பு தொடர்பாக மீனவ பிரதிநிதிகள் டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமியை சந்தித்திருக்கிறார்கள். தனியாக அல்ல, பாஜகவுடைய தேசிய செயலாளர் திரு H. ராஜா அவர்களும் உடனிருந்திருக்கிறார். இது மட்டுமல்ல, டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி சார்ந்த மேலும் சில முக்கியமான விஷயங்களும் உங்களுடைய கவனத்தை ஈர்க்கின்றன. இலங்கை அதிபர் ராஜபக்சாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் மஹிந்த ராஜபக்சா. அது மட்டுமல்லாது, இந்திய அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் ராணுவம் சார்ந்த சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. இந்தியா சில ஆயுதங்களையும் கொடுக்க போகிறது ஸ்ரீலங்காவுக்கு. டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி பாஜகவை நோக்கி, தமிழக பாஜகவை நோக்கி, இது என்ன இந்திய ராணுவ அமைச்சருடைய தனிப்பட்ட கருத்தா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி, தமிழக பாஜக, இந்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் யார் பக்கம் கேள்வி எழுந்திருக்க விரிவாக இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில், ஆயுதெழுத்து நீட்சியில் விவாதிப்போம். இதுதான் இந்த நிகழ்ச்சியின் விவாத பொருளும் கூட. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பாரதிய ஜனதாவுடைய மாநில பொருளாளர் திரு S.R. சேகர் அவர்களும், காங்கிரஸ் மூத்த பிரமுகர் திரு கோபண்ணா அவர்களும் நம் நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். திரு S.R. சேகர் அவர்கள்ட்ட தான் நான் கேட்க இருக்கின்றேன், இன் வாட் கெப்பாசிட்டி பாஜகவுடைய தேசிய செயலாளர் இந்த மீனவ பிரதிநிதிகளை அழைத்துக் கொண்டு டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி கிட்ட இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார். டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி நாட்டுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரா, பிரதமரா,
இல்ல இந்தியா இலங்கைக்கான இந்திய தூதரா, எந்த கெப்பாசிட்டியில இந்த ஒரு கோரிக்கையை வைக்கணும், படகுகளை மீட்கணும் அப்படின்னா இந்திய பிரதமர் கிட்டயோ வெளிவிவகாரத்துறை அமைச்சர்கிட்டயோ தூதர்கிட்டயோ கேட்டிருந்தா புரிந்து கொள்ளக்கூடியது. மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருக்கிறார், அவரை சந்திக்கவில்லை. மாறாக எந்த சுப்பிரமணியன் சுவாமிக்கு அவருடைய கருத்துக்காக தமிழக பாஜக கண்டனம் தெரிவித்ததோ அவரை சந்தித்து இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறீர்கள். How do you justify this? திரு எஸ்.ஆர். சேகர். அதாவது இந்த கேள்வி ஏதோ ஒரு சந்தேகம், உங்களுக்கு தீராத ஒரு சந்தேகம் இருந்து அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி மாதிரி தெரியல. இந்த கேள்வி ஒரு கட்சிக்குள்ளேயும் மக்கள்கிட்டையும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு உண்டான தகுதியோடு இருக்கிற கேள்வியா தான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா, இப்ப ராஜா அவர்கள் சுப்பிரமணிய சாமிகிட்ட முதல்ல போகல. இதற்கு முன்னாலே ராஜா அவர்களும் இல கணேசன் அவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னால இதே படகுகள் பிடிக்கப்பட்ட பொழுது மத்தியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை டெல்லியிலே சந்தித்தார்கள். சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள், அது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு பின்னாலே நோக்கி கோரிக்கை போகுதோ, அதாவது எந்த கோரிக்கையும் வைக்கப்பட்ட உடனே நடந்திருந்தால் இந்த நாட்டில் எந்த பிரச்சனையுமே எப்போதுமே இருந்திருக்காது. புதுசா பிரச்சனைகள் தான் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டியிருக்கும். இல்ல அதே நீங்க சுப்பிரமணிய சாமி இதற்கு முன்னால் என்ன சொன்னாரு, அவரால் தான் இந்த படகுகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்து சொன்னார்ல. ஒரு பெர்செப்ஷன், சுப்பிரமணிய சாமியாலே மீட்க முடியும் என்று நினைத்தால். அது மட்டும் இல்ல, ராஜா முதல்ல அவர்கிட்ட போகல. ராஜா ஏற்கனவே ராஜா மட்டுமல்ல, தமிழக பிஜேபி தலைவர்கள் அத்தனை பேருமே மத்திய அரசை பல்வேறு காலகட்டங்களிலே பேசி அதற்கான பெட்டிஷனை கொடுத்து, அது மட்டுமல்ல இந்த மீனவர் பிரச்சனையில தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 32 மீனவ அமைப்புகளோடு 50 பிரதிநிதிகளோடு ஒரு நாள் முழுவதும் பேசி பல்வேறு பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு மத்திய அரசை சந்தித்து பேசியிருக்கிறார். ஆக சுப்பிரமணிய சாமி ஏதோ இன்னைக்கு காலையில் அவர் செஞ்சு முடிச்சுவாருங்க நம்பிக்கையோடு போகவில்லை. மீனவர்கள் அவரையும் சந்தித்து பார்த்து விடலாமே என்று நினைத்திருக்கலாம். அதற்காக ஒரு மீனவர்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்ற போது அதை செய்தால் என்ன என்று ராஜா நினைத்திருக்கலாம். அந்த வகையிலே தான் இதற்கு இருக்குமே தவிர இதற்கு மேல சுப்பிரமணிய சாமி எல்லாத்தையும் செய்து முடித்தவர் சுப்பிரமணிய சுவாமி படகுகளை பிடிக்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ஒரு சர்ச்சை எழுந்த போது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அது கண்டனத்துக்குரியது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்த விவகாரத்தில் அவருடைய கருத்து கண்டனத்துக்குரியது என்று தமிழக பாஜக பார்க்கக்கூடிய நிலையில அவரே நீங்க சந்திக்கும் பொழுது, தமிழக பாஜக இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் சகிதம் மீனவர்கள் சந்திக்கும் பொழுது இந்த கேள்வி இயற்கையாக எழாதா? அதாவது அரசியல்ல லாபியிங் குரூப், பிரஷர் குரூப் என்று பல வகை உண்டு. அமெரிக்காவில் கூட பல்வேறு காரியங்களை செய்வதற்காக பிரஷர் குரூப், லாபி குரூப் இருக்கிறது. இதே தமிழர் பிரச்சனை நார்வே உட்பட பல்வேறு நாடுகள் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி இந்த விஷயத்துக்கு லாபி பண்றதுக்கு. யாராலே அப்பாயிண்ட் பண்ண ஒரு மனிதராலே முடியும் என்று அவர் சொன்னால், அந்த மனிதராலே முடியும் என்று அவர் சொன்னார். இந்திய அரசாங்கத்தால் முடியாததை டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமியால் செய்துவிட முடியும் என்று நீங்களும் நினைக்கிறீங்களா? இந்திய வெளிவிவகாரத்துறையால செய்ய முடியாது, இந்திய அரசாங்கத்தால் செய்ய முடியாது. இல்ல நீங்க இதை நினைக்கிறீங்களா நான் கேட்கிறேன். இல்ல 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 இதை நீங்கள் நினைக்கிறீங்களா நான் கேட்கிறேன். இதை செய்ய வேண்டிய பொறுப்பு இந்திய வெளிவிவகாரத்துறைக்கு இருக்கு. அணுக வேண்டியது அவங்க. செய்ய தாமதமானா ஏன் தாமதமாகிறது கேள்வி இந்திய வெளிவிவகாரத்துறை நோக்கி வேணும். அடுத்த சந்திப்பு இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் நோக்கியோ இல்லாட்டி இந்திய வெளிவிவகாரத்துறை செயலாளர் கிட்டே தானே நடந்திருக்கணும். அவர்களையெல்லாம் விட்டு அவர்களையெல்லாம் பார்க்காமல் அவர்களெல்லாம் முயற்சி செய்யாமல் சுப்பிரமணிய சாமியிடம் மட்டும் போயிருந்தால் நீங்க கேட்கிற இந்த கேள்வி சரியாக இருக்கலாம். ஆனால் எல்லாரையும் பார்த்து மீனவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க அதை செய்து முடிப்பதற்கு ஒரு தூண்டுகோலாக ஒரு வழி, ஒரு உதவி செய்கின்ற ஒரு நபராக ராஜா இருக்கின்ற போது அதற்கு இவ்வளவு பெரிய அர்த்தம் கண்டுபிடித்து மத்திய அரசினுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியை விட ஒரு மிகப்பெரிய வலிமையானவரா சுப்பிரமணிய சாமி என்று நீங்கள் கேட்டு நீங்கள் தான் அவரை மிகப்பெரிய மனிதராக ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன். திரு கோபனா, இந்த விளக்கம் உங்களுக்கு ஏற்புடையதா படுத்தும்? இல்ல இந்த விளக்கத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கேட்டு கேட்டு எங்களுக்கு சரித்து போய்விட்டது. அதாவது சுப்பிரமணிய சாமி ஒன்று பேசுவார். அவரு இந்தியாவில் இன்னொரு ராஜபக்சே, இலங்கையில் ஒரு ராஜபக்சே, இவர் ஒரு ராஜபக்சே மாதிரி இங்க பேசிக்கிட்டு இருக்கார். நான் கேட்பது, இந்த பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை மீனவர்களுடைய, தமிழக மீனவர்களுடைய படகுகளை திரும்ப கொடுக்காதீர்கள். அதில் பறிமுதல் செய்ததுதான். ஏன்னா நம்ம எல்லைக்குள், கடல் எல்லைக்குள் மீன் பிடித்தவர்கள் படகுகளை திரும்ப கொடுக்க கூடாது என்று ராஜபக்சேவிடம் நான் சொன்னதே நான் தான் என்று சுப்பிரமணிய சாமி சொன்ன பிறகு அவர்களை மீனவர்கள் எந்த அடிப்படையில் சந்தித்தார்கள், அந்த சந்திப்புக்கு ராஜா எப்படி ஏற்பாடு செய்தார், இதற்கெல்லாம் தமிழக பாஜக விளக்கம் சொல்லணும். ஏன்னா
சுப்பிரமணிய சாமி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ராஜபக்சேனுடைய ஊதுகுடலாக அவர் என்ன கருத்தை சொல்லுகிறாரோ அதை இந்த மண்ணிலே இருந்து கொண்டு சொல்லுகிற ஒருவர், தமிழர்களுக்கு விரோத நடவடிக்கைகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற ஒருவர் இப்படி பேசுவதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் ஆட்சி காலத்துல உங்க மத்திய அரசாங்கம் மீது சல்மான் குர்ஷித் ஒரு லைன்லயும் இல்ல கிடையாது, வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஒரு லைன்லயும், ஜி.கே. வாசன் ஒரு லைன்லயும், தங்கபாலு ஒரு லைன்லயும் கிடையாது. எங்கள் ஆட்சி காலத்திலே இதே போன்ற மீனவர்கள் படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. திரும்ப நாங்கள் பேசி படகுகளை திரும்ப கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம். மீனவர்களை விடுதலை செய்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த நடவடிக்கை நடக்குது. ஏன் என்று சொன்னால், நமது மீனவர்கள் அந்த கடல் எல்லைக்குள் போகிற போது அவர்களை தாக்கக்கூடாது, எந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாது, அவர்கள் பத்திரமாக எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் அரசின் நிலையாக இருந்ததே தவிர, இன்னைக்கு பாத்தீங்கன்னா படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டதை திரும்ப கொடுக்காமல் கிட்டத்தட்ட 75 படகுகள் இன்றைய தேதியில 75 படகுகளும் 25 மீனவர்களும் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். ரொம்ப சுருக்கமா இடைவேளைக்கு முன்னாடி திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள்ட்ட நான் வாதத்தை கேட்க விரும்புகிறேன். சுப்பிரமணியன் சுவாமி, நான் தான் மீனவர்களை விடுவிக்க சொன்னேன், படகுகள் பணக்காரர்களுடைய பிடித்து வைக்க சொன்னேன் அப்படின்னு கருத்து சொல்லும் போது, அப்படிலாம் இந்திய அரசாங்கத்துடைய கருத்தே இல்ல, அது அவரோட தனிப்பட்ட கருத்து, அப்படியெல்லாம் கிடையாது, கண்டனம் அப்படின்னு சொன்னீங்க. ஆக தமிழக பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் நீங்கள் உட்பட சுப்பிரமணியன் சுவாமி has the power to do that அப்படிங்கறத ஏத்துக்கிறீங்களா? அன்னைக்கு ஏற்க மறுத்த நீங்க இன்னைக்கு ஏற்கக்கூடிய நிலையில இருக்கீங்களா? அவர் நான் மீனவர்களை விடுவிக்க படகுகளை பிடிக்க சொன்னேன்னு சொன்னார். அவரால் முடியாதது அவரோட சொந்த கருத்து, அப்படி இல்ல அப்படின்னு சொன்னீங்க. இதை செய்யறதுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி has the power to do that, அதை செய்திருக்கிறார் அப்படிங்கறத ஆமோதிக்கிறீங்களா? இல்ல, இது இந்த கருத்து அனாவசியமாக திணிக்கப்படுகிற கருத்து. இதுல உண்மை இல்லை என்பது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இப்ப விஷயம் என்னன்னு கேட்டால், சுப்பிரமணிய சுவாமி சொல்லி நடந்திருக்கணும் இல்ல நடந்திருக்க கூடாது, எது உங்களுடைய கருத்து? இது அதாவது மீனவர்கள் சுப்பிரமணிய சாமியை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சுப்பிரமணிய சாமியை அழைத்துக் கொண்டு போவதற்கு ராஜா அவர்கள் தயாராக இருந்து போறார்கள். இதுல என்ன தவறு இருக்கிறது? சுப்பிரமணிய சாமியால எல்லாமே முடிந்துவிடும், சுப்பிரமணிய சாமி இந்திய அரசாங்கத்தை விட வலிமையானவர் என்று எந்த காலகட்டத்திலும் யாருமே நினைத்ததிலே சொன்னதே இல்லையே. அது விவாதத்துக்கு வர வேண்டாத ஒரு விஷயமாயிற்று. ஒரு அரசாங்கத்தோட டீல் பண்றதுக்கு தூதரகங்கள் இருக்கிறது, வெளிவகாரத்துறை இருக்கிறது. இன் வாட் கெபாசிட்டி டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி இதை செய்கிறார்? அதுக்கு விளக்கம் கொடுங்க. In what capacity? அதாவது ஹசன் அலின்னு சொல்லி காங்கிரசினுடைய எம்எல்ஏ, ராமநாதபுரம் எம்எல்ஏ, அவர் முன்னாள் எம்எல்ஏ, அவர் ராஜபக்சே எனக்கு மிக நெருங்கிய நண்பர், அவர் 2வது முறையாக வெற்றி பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன், சிலோன்ல எங்களுக்கு பல பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில 2011 ஆண்டிலே வந்திருக்கிறது. அவர் என்ன கெபாசிட்டியில சொன்னார்? அது மட்டும் இல்ல, அப்படிங்கிற கேள்வி மணிசங்கர் அவர்கள் பல முறை பாகிஸ்தானுக்கு போய் அவரோட பகிர்ந்திருக்கிறார். என்ன கெபாசிட்டியில அவர் பாகிஸ்தானுக்கு போனார், பாகிஸ்தான்ல பல பேச்சுவார்த்தைகள் நடத்துறேன்னு சொன்னார். இதே மாதிரியான நபர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பேசுகிறார்கள், தங்களை முன்னிறுத்திக் கொள்கிறார்கள். அதற்கு நாம் எப்படி பதில் சொல்ல முடியும்? மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ராஜபக்சாவுக்கு பாரத ரத்னா சுப்பிரமணியன் சுவாமியுடைய கோரிக்கை. திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள் குறிப்பிட்டது போல வெறும் ராஜா போய் பார்க்கல, மீனவ பிரதிநிதிகள் போயிருக்காங்க. இப்ப மட்டும் இல்ல, அவர் முன்னாடியும் கூட சில மீனவ பிரதிநிதிகள் டிசம்பர் மாசத்திலையும் கூட ஒரு மீனவர்கள் விடுதலை சார்ந்த ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. இந்த ஒரு அவர் ஸ்ரீலங்கன் கவர்மெண்டோட ஒரு நெருக்கத்தில் இருக்காரு. அப்படிங்கும்போது யார் மூலமான என்ன விஷயம் நடந்தா சரி, இது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்தா சரி என்று மீனவர்கள் நினைப்பது சரியா, இல்ல அவருடைய பாஜகவை சேர்ந்த இன்னொரு பிரதிநிதி திரு ஹெச் ராஜா நினைப்பது தவறா? இல்ல, அருமை நண்பர் சேகர் சொன்ன மாதிரி சுப்பிரமணிய சாமி இன்றைக்கு செய்கிற பணி வேறு. எங்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் அலி என்பவர் தனிப்பட்ட முறையில் தான் அவருக்கு நட்பே தவிர, அரசியல் ரீதியாக அவர் காங்கிரஸ் கட்சியை ராஜபக்சேவோடு எந்த வகையிலும் சம்பந்தப்படுத்தியது கிடையாது. பிஜேபி சொல்லுது இல்ல, இது அப்படி கிடையாது. அவர் சுப்பிரமணிய சாமி அவர்கள் தொடர்ந்து ஆரம்பத்திலே இருந்து ராஜபக்சேவுக்கு ஆதரவாக ராஜபக்சேவை வலிமைப்படுத்த அவருக்கு எதை பத்தி அவருக்கு அரசியல் ரீதியான எந்த கருத்தையும் அவர் சொன்னதில்லை. அதை காங்கிரஸ் கட்சியில அதை பற்றி கன்சிடர் பண்ணது பிஜேபி. ஆனா இன்னைக்கு ஒரு அகில இந்திய செயலாளர் மீனவர்களை தமிழ்நாட்டிலிருந்து அழைத்து போய் சுப்பிரமணிய சாமி நினைத்தால்தான் இந்த பிரச்சனை தீரும் என்கிற அடிப்படையில, அவர் ஒன்னும் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடையாது,
ஆனாலும் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் சென்டர் ஆஃப் பவர் அவர் கையில் இருப்பதாக நினைத்து அவர் மூலமாக நாட்டு அதிபரோட நல்லுறவுல இல்ல அந்த அதிபர் நினைத்தால் நான் சொல்றேன் மீனவர்களை விடுவிக்கலாம், படகுகளை விடுவிக்கலாம். நான் சொல்றேன் படகுகளை பறிமுதல் செய்து சொன்னதே நான் தான். இது நான் அப்படிதான் நான் தான் அந்த யோசனையே சொன்னேன் என்று சொன்னவர் மீனவர் பிரச்சனை எப்படி தீர்ப்பார்? இதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. தமிழக பாஜக ராஜபக்சே விஷயத்துல இலங்கை பிரச்சனையில என்ன நிலை எடுத்தது? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இலங்கை தூதரகத்துக்கு முன்னாலே ஆர்ப்பாட்டம் செய்து ராஜபக்சேவனுடைய கொடும்பாவியை கொளுத்தியவர்கள். அப்படியெல்லாம் செய்தவர்கள் இன்றைக்கு எந்த கொடும்பாவியை ராஜபக்சேவனுடைய கொடும்பாவியை தமிழக பாஜக கொளுத்தியதோ அவருக்கு பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்று சொன்ன சுப்பிரமணிய சாமி இலங்கையில் தமிழர்களுடைய மீனவர் பிரச்சனை தீர்ப்பார் என்று தமிழக பாஜக எப்படி நம்புகிறது? ராஜபக்சாவுக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு சுப்பிரமணியன் சுவாமி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற கேள்வியை நான் திரு எஸ்.ஆர். சேகர் கிட்ட கேட்டா அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். நான் அந்த கேள்வியை தவிர்த்துறேன். ஆனா சுப்பிரமணியன் சுவாமி உங்களை நோக்கி, உங்களுடைய சுப்பிரமணியன் சுவாமி தமிழக பாஜகவை நோக்கி ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறார். இந்திய அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் ராணுவ ரீதியாக சில ஒப்பந்தங்கள், உடன்படிக்கைகள் கையெழுத்தாக இருக்கின்றன. இந்த நிலையில இந்திய நிதி அமைச்சர், இந்திய ராணுவ அமைச்சர் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு முடிவை நீங்க சுப்பிரமணியன் சுவாமி ஒரு கருத்தை ஸ்ரீலங்கா விஷயம் சார்ந்து சொன்னா சொல்லுவீங்களா அவரோட தனிப்பட்ட கருத்துன்னு? அதுபோல ராணுவ அமைச்சருடைய முடிவை தமிழக பாஜக ராணுவ அமைச்சருடைய தனிப்பட்ட கருத்து என்று சொல்லுமா என்று டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி உங்களை நோக்கி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். ரொம்ப நியாயமான கேள்வி இல்லையா திரு எஸ்.ஆர். சேகர்? அதாவது சுப்பிரமணிய சாமி ராணுவ அமைச்சர் தனிப்பட்ட கருத்தானு தமிழக பாஜக கேட்கும் என்ற கேள்விக்கு நேரடியாக பதில் இந்திய அரசாங்கம் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளுக்கும் அத்தனை முடிவுகளுக்கும் தமிழக பாஜக உடன்பட்டிருக்கிறது. அது அப்படி எந்த கேள்வியும் கேட்காது. அவர் எந்த கான்டெக்ட்ல கேட்டார் என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் தமிழக பாஜகவை நோக்கி இலங்கைக்கு ராணுவ உதவியை இந்தியா செய்ய முற்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு முந்தைய யூபிஏ அரசாங்கம் இதை செய்யும் பொழுது துரோகம், தமிழின துரோகம், இது தவறு என்று கொந்தளித்தவர்கள் நீங்கள். இதே விஷயத்தை உங்களுடைய அரசாங்கம் செய்கிறது. எப்படி பார்க்க? இத கொஞ்சம் ஒரு நிமிஷம் எலாபரேட்டா சொல்லிடுறேன். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சீனாவினுடைய ஆதிக்கத்தை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக இலங்கைக்கும் மாலத்தீவிற்கும் நாம் ராணுவ ஒப்பந்தத்தை, ராணுவ உதவிகளை, ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கிறோம். 2013 எதிரி யார்? யூபிஏ 2. இலங்கைக்கு இந்தியா எதிரி அல்ல, சைனா எதிரி அல்ல, மாலத்தீவு எதிரி அல்ல. இலங்கைக்கு எதிரி யார்? எதற்காக ராணுவ தளவாடங்களை இலங்கைக்கு இந்தியா கொடுக்கணும்? இல்ல 2013 ஆண்டு யூபிஏ 2 அரசாங்கம் இதே மாலத்தீவு, இலங்கை மற்றும் இந்தியாவினுடைய ட்ரைபார்ட்டியேட் ஒப்பந்தத்தினுடைய பிறகும் கடல் எல்லைகள் பாதுகாப்பு விஷயம் என்று வந்தது. அன்னைக்கு 2004 யூபிஏ இத வர ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிருக்கேன். 2001-4 யூபிஏ 1 அரசாங்கம் ராணுவ ட்ரீட்டி, டிஃபென்ஸ் ட்ரீட்டியே போட்டார்கள். 2009 அதே மாதிரி போட்டார்கள். இது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கண்டினியூவேஷன் என்று ஒரு புறம் சொன்னாலும் இதுல 2 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு விஷயம் இன்றைக்கு இந்தியாவை சுத்தி இருக்கிற நாடுகள்ல பாகிஸ்தான் நமக்கு ஒரு த்ரெட், இலங்கை நமக்கு ஒரு த்ரெட்டாக மாறிவிடக்கூடாது. ஏன்னா இலங்கைக்கு ராணுவ உதவி கொடுக்குறீங்க, இலங்கைக்கு பாகிஸ்தான் எதிரி இல்ல, சைனா எதிரி இல்ல, இந்தியா எதிரி இல்ல, வேற எந்த நாடும் எதிரி இல்ல. இலங்கைக்கு ஏன் ராணுவத்தை இந்தியா கொடுக்கணும்? இதே நிலைப்பாட்டை தான் வாஜ்பாய் அரசாங்கத்தில் இலங்கை இந்தியாவினுடைய எதிரியாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக சீனாவும் பாகிஸ்தானும் மற்ற நாடுகளும் அதன் மீது ராணுவ நடவடிக்கை, ராணுவ உதவிகளை தளவாடங்களை யாருக்கு எதிராக இலங்கை பயன்படுத்தும், யாருக்கு எதிராக இலங்கை பயன்படுத்தக்கூடும்? நம்ம அவங்க மேல இலங்கை பயன்படுத்த வேண்டாம், இலங்கை பயன்படுத்த வேண்டாம். இலங்கையிலே ஆதிக்கம் செலுத்துகின்ற சீனாவும் இலங்கையிலே ஆதிக்கம் செலுத்துகின்ற பாகிஸ்தானும் பயன்படுத்தி விடக் கூடாது அல்லவா? இது ஒரு புறம். இரண்டாவதாக ஏற்கனவே நீங்க கேட்டீங்கல்ல, நீங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது காங்கிரஸ் செய்ததற்கு மறுப்பு தெரிவித்தீர்கள் சொன்னீர்கள் அல்லவா? அதுக்கு பதில் சொல்றேன். அதாவது 2009 ஆண்டு வரை இருந்த ராணுவ ட்ரீட்டிகள் ஒருபுறம், 2009 இருக்கக்கூடிய ராணுவ ட்ரீட்டிகள் எல்லாமே இந்தியாவை பலப்படுத்திக் கொள்வதற்காக,
இலங்கையின் மீது இந்தியாவினுடைய ஆதிக்கம் இருப்பதற்காக, அதன் மூலமாக சீனா பாகிஸ்தானுடைய கை ஓங்கி இலங்கையானது இந்தியாவிற்கு எதிராக போய்விடக் கூடாது என்பதற்காக, எக்ஸ்டர்னல் வெளியுறவு கொள்கையினுடைய வலுவை பெறுவதற்காக 2009க்கு அப்புறம் 2009க்கு முன்னாலதான் அது எல்டிடிக்கு எதிராக பயன்படும், தமிழர்களுக்கு எதிராக பயன்படும் என்ற விஷயம் இல்லை. இன்றைக்கு தமிழர்களுடைய எல்டிடி ஒழிஞ்சாச்சு. எல்டிடி கிடையாது, இலங்கைக்கு வெளியில எதிரிகள் கிடையாது. எதற்காக இலங்கையுடைய ராணுவ தளவாடங்களை, டிஃபென்ஸ் அப்பாரட்டஸை இந்தியா வலுப்படுத்தணும்? There is no answer. இல்ல, நீங்க மறுபடியும் இதே தான் பதில் சொல்றேன். சீனாவும் பாகிஸ்தானும் இலங்கைக்கு ஏராளமான உதவிகள் செய்வதோடு மட்டுமல்லாமல் அங்க இருக்கக்கூடிய கப்பல் தளங்கள் மட்டுமல்ல, இல்ல கப்பல் தளங்கள் மட்டுமல்ல, துறைமுகங்கள் மட்டுமல்ல, பல்வேறு இடங்களிலே அவருடைய ஆதிக்கமானது இன்றைக்கு கண்கூடாக இருக்கிறது. இதை இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் பற்றி தெரிந்தவர்களுக்கு நன்றாக ராஜதந்திரம். இலங்கை இந்தியாவுக்கு ராஜாங்க ரீதியாக இது செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான். நமக்கு எதிராக பயன்படுத்திவிடக் கூடாது. பாகிஸ்தானுடைய இன்ஃபுளுன்ஸ், சைனாவுடைய இன்ஃபுளுன்ஸ், இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்த ராஜாங்க ரீதியாக தேவைப்படக்கூடிய நடவடிக்கைகள் தான் இவை அப்படிங்கிறது உங்களுடைய விளக்கமாக இருக்கிறது. இதே விளக்கத்தை திரு கோபன் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக பலமுறை கொடுத்திருப்பதை இதே அரங்கத்தில் நாம் கேட்டிருக்கின்றோம். இந்த விளக்கங்கள் சரியான விளக்கங்கள் தானா? நிச்சயமாக விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. இதை தாண்டி எழக்கூடிய கேள்விகளும் அதிகம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் விரிவாக விவாதிப்போம். நிகழ்ச்சியில பங்கு பெற்ற திரு எஸ் ஆர் சேகர் அவர்களுக்கும் திரு கோபன் அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி கூறி இந்த தருணத்தில் விடைபெறுகின்றோம். வணக்கம்.